शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। भारती तीर्थस्वामिनः कृत पंचदशी ग्रन्थः। प्रथम पंचकम विवेक पंचकम, द्वितीय पंचकम दीप पंचकम, चरम पंचकम आनंद पंचकम அப்படின்னு அஞ்சு சாப்டரா பிரிக்கப்பட்டது பஞ்சதசி. அதுல தீப பஞ்சகத்துல சித்திர தீப பிரகரணத்தை முழுக்க பார்த்தோம். இப்போ திருப்தி தீப பிரகரணத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் கூட்டஸ்த தீப பிரகரணம் இருக்கு, தியான தீப பிரகரணம் இருக்கு, நாடக தீப பிரகரணம் அப்படின்னு இருக்கு. இதுல இந்த திருப்தி தீப பிரகரணத்துல 290 ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்காரு. இதுல சித்திர தீப பிரகரணத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டாரு கிரியேஷன்னா என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம். அதுல ஒரு சிதாபடத்தை திருஷ்டாந்தமா வைத்து கொண்டு அங்க விராட்டுன்னா என்ன, சமஷ்டி ஸ்தூல சரீரம் தான் விராட்டு, அதே மாதிரி சமஷ்டி சூக்ம சரீரம் எல்லாருடைய மைண்டும் ஒன்னா சேர்ந்ததுன்னா அது என்ன, அதுதான் பிரம்மனுடைய ஹிரண்ய கர்ப்பமான ஒரு சுரூபம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எல்லாருடைய பிராக்யனா இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷத்தினுடைய மொத்த உருவம் தான் சேர்த்து ஈஸ்வரஹா அப்படின்னு சொல்லி அந்த மூணுத்தையும் நமக்கு புரிய வச்சாரு. அது அப்படியே இன்னொரு செமிலியா என்ன சொன்னாரு, ஜலாகாசம், கடாகாசம், மேகாகாசம், மகாகாசம் அப்படின்னு அந்த சுத்த சைத்தன்யமா இருக்கிறது மகாகாசம், இப்படி ஸ்தூலமாக இருக்கிறதும் சூக்மமாக இருக்கிறதும் காரணமாக இருக்கிறதும் மகாகாசம், கடாகாசம், ஜலாகாசம் அப்படின்னு பிரிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். அதை வச்சுட்டே இதையும் இப்ப சொல்ல போறார். இது சொல்றதுக்கு இதுல என்ன பண்ணாருன்னா, முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம மறக்காம என்ன ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்குன்னாங்க, இந்த பிரம்மமும் மாயையும் சேர்ந்ததேயானால் அப்ப ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தம், பிரம்மமும் அஜ்ஞானமும் சேர்ந்ததேயானால் அது ஜீவன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டுதான் இவர் முழுக்க அந்த பில்டிங் முழுக்க கட்டிக்கிறார். அதனால இதுல நம்ம கிளியரா இருக்கணும். அப்புறம் எல்லாருடைய சமஷ்டி ஸ்தூல சரீரமா இருக்கிறது தான் விராட்டு ஸ்வரூபம், எல்லாருடைய சூக்ம சரீரங்களுடைய கூட்டம் தான் ஹிரண்ய கர்ப்பர், எல்லாருடைய அஜ்ஞானமும் சேர்ந்ததுதான் காரணமும் சேர்ந்ததுதான் காரண சரீரமா ஆனந்தமய கோஷமா இருக்கிறது எதுவோ அதுதான் ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு சொன்னார். இதுல போன தடவையே நம்ம பார்த்தோம், சில சமயத்துல பரமேஸ்வரன் சொல்லும் பொழுது பரமாத்மாவையும் சொல்லுவோம், அதே சமயத்துல மாயா சின்ன ஈஸ்வரனையும் சொல்லுவோம். அது எப்படின்னா அது நம்மளுடைய வேதத்தினுடைய ஸ்டைலே அப்படிதான். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சுத்த சைத்தன்யத்தை பத்தி பேசிட்டு ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயுவர சகுனமாகவும் பேசும். ஆகையினால நமக்கு ஸ்ருதியினுடைய வழக்கம் அது, சகுனமாகவும் பேசுவோம் நிர்குணமாகவும் பேசுவோம். என்ன தாத்பரியம்னாக்க அந்த பிரம்மம் இல்லாம எதுவுமே இல்லைன்றத சொல்றதுக்காக இந்த ஒரு ஸ்டெப்பை நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால அந்த எங்கேயுமே நீங்க கான்சியஸ்னஸ் வெளியில விட்டுட்டு பேச முடியாது அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் வேதத்துல பண்ணுங்க. இதேதான் ஆச்சாரியார்கள் பண்ணியிருக்கார்கள். நைஷ்கர்மியாதி சித்தி கிரந்தங்கள்லயும் அப்படியே தான் பண்றாரு. சில சமயத்துல பரமேஸ்வரன் சொன்னா நம்ம பரமாத்மான்னு புரிஞ்சுக்கணும், சில சமயத்துல ஈஸ்வரன் சொன்னா அது மாயையோட சேர்ந்த ஈஸ்வரனை சொல்றாரு அப்படின்னு அந்த விவேகமானது நமக்கு அவசியம். அது இருந்தாதான் நம்ம மேற்கொண்டு கண்டினியூ ஆகும் அப்படின்னு சித்திர தீப பிரகரணத்துல அதை ஒரு ஸ்லோகமாவே போட்டு அவர் சொல்லி கொடுத்துட்டாரு. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு இப்ப இது ஆரம்பிக்கணும். இதுல முக்கியமா போன சித்திர தீப பிரகரணத்துல யதா சர்வே பிரமுச்சந்தே காமாயஸ்ய ஹிருதி ஸ்திதாஹ அதமத்யோமிருதோ பவதி அத்ர பிரம்ம சமஷ்ணுதே அப்படின்னு ஒரு கட்டோபனிஷத்தினுடைய ஸ்ருதியில இருக்கக்கூடிய அந்த ஒரு மந்திரத்தை எடுத்துட்டாரு. அதை பத்தி விஸ்தாரமா அவர் பேசும்போது இந்த காமனைகள்லாம் எப்போ ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய காமனைகள்ல இருந்து அவன் வெளியில வரானோ, எப்பொழுது அவன் அகாமனாகவும் நிஷ்காமனாகவும் ஆப்த காமனாகவும் ஆகிறானோ அப்பொழுதுதான் இந்த உலகமானது போகும், அப்பதான் ஜெகத் மித்யாத்வமானது சித்திக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் முக்கியமா சொல்றார். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் ஆத்ம காமனாக மாற வேண்டும். எல்லாரும் கேட்க வேண்டியது இனிமே என்ன அப்படின்னாங்க, என்னையே நான் தெரிந்து கொள்வதற்கு எனக்கு அனுகிரகம் பண்ணுன்றதுதான் நம்மளுடைய ஒரே பிரார்த்தனையா இருக்கணும், வேதாந்திகளுடைய பிரார்த்தனையாக இருக்கணும்
அப்படின்னு யார் ஆத்ம காமனா இருக்கானோ அவனுக்கு தான் அவன் மனசுல இருக்கக்கூடிய ஆசைகளில் இருந்தெல்லாம் விடுபட முடியும். இதை தவிர வேற எதுக்கு ஆசைப்பட்டாலும் அந்த ஆசையானது மேலும் வளருமே தவிர அந்த ஆசையிலிருந்து இவன் விடுபட முடியாது. அவனால ஆத்ம காமனாக செல்ஃப் நாலேஜை தான் கோலா வைத்துக் கொண்டு யார் இருக்கானோ அவனாலதான் இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த முக்கியமான கட்டோபனிஷத்தினுடைய ஸ்ருதியை கோட் பண்ணாரு. அத இப்படி எல்லாம் பண்ணா என்ன ஆகும், ஆத்ம காமனா நீங்க மாறினா என்ன பிரயோஜனம் கேட்டா, நீங்க அதை தவிர எதை காமனை பண்ணாலும் நீங்க மர்த்தியனாதான் இருந்து மர்த்தியனாகவே தான் போகணும். ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு, இந்த செல்ஃப் நாலேஜ்னு ஒண்ணு இருக்கக்கூடிய ஆத்ம நாலேஜை வரவைத்துக் கொண்டு சிரவண மனன நிதித்தியாசனத்தின் மூலமாக ஆத்ம காமனாக இருந்து கொண்டு இருந்தீர்களே ஆனால் உங்களுக்கு இந்த ஆத்ம சாட்சா்காரமானது ஏற்படும். எப்போ ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படுகிறதோ அப்பொழுது மர்த்தியனாக இருக்கக்கூடிய நிலையில் இருந்து அமிர்தனாக இருக்கக்கூடிய நிலையை இவர்கள் அடைகிறார்கள். அத மர்த்தியகா அமிர்தகா பவந்தி அப்படின்னு இது ஒண்ணுதான் வழி. அந்நிய பந்தா வித்யத்தை அயனாயன்னு வேற ஸ்ருதிகள் மூலமாகவும் இது தவிர வேற வழி இல்ல. ஆகையினால எல்லாரும் அந்த ஆத்மாவை அறிந்துத்தான் ஆகணும், வேதாந்தத்தின் மூலம் அறிந்துத்தான் ஆகணும், ஒரு குருவின் மூலமாக அறிந்துத்தான் ஆகணும். இதுல எல்லாம் ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது. யாருக்கு காமனை இல்லாம இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட பண்ணணும்னு நினைக்கிறானோ, இன்னொரு தடவை அம்மாவனுடைய வயிற்றுல போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ அவர்களுக்கு இது ஒண்ணுத்தான் வழி, இதை தவிர விட்டா வேற வழி இல்ல. அதனால அதை எப்படி அடையிறது அப்படின்னாக்க, இந்த ஜென்மால நான் பண்ணிட்டு அடுத்த ஜென்மால வேணா இருக்கட்டமான்றதுக்கெல்லாம் இங்க வழி இல்ல. அத்திரம் பிரம்ம சமஸ்துதே, இங்கேயே இந்த வேதாந்தத்தை படிக்கிறவர்களுக்கு ஜீவன காலத்திலேயே ஜீவனேவ முக்திகி, ஜீவன தசையிலேயே இவனுக்கு முக்தியானது ஏற்படுகிறது. அவன் இறந்த பிறகு இன்னொரு சரீரத்தை போய் அவன் அடைவதில்லை அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அதுக்குடைய கண்டினியூவேஷனா அவருக்கு உடனே என்ன ஞாபகம் வந்து, சாரீரக பிராமணம்னு ஒண்ணு இருக்கு 4வது அத்தியாயத்துல பிருஹதாரண்யக உபனிஷத்துல. அந்த உபனிஷத்துல ஒரு மனிதனுடைய அந்திம காலத்தை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கு. அதுல என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்குன்னா, அந்த சாரீரக பிராமணத்துல இவன் மரணத்தின் தருவாயில இவனுடைய இந்திரியங்கள் எல்லாம் அவனுடைய மனசுல போய் ஒடுங்கிறது. அந்த மனசுல ஒடுங்கினோன்னா அதெல்லாம் பிராணன்ல போய் ஒடுங்கிறது. அதுக்கப்புறம் அந்த பிராணனானது உதான வாயு வழியாக வெளியில கிளம்பி போறது. வெளியில போகும்போது அது சமஷ்டி சூப் சரீரமா இருந்து ஒரு அட்டையானது எப்படி ஒரு இலையை விட்டுட்டு இன்னொரு இலைய போய் பிடிச்சுக்கிறதோ, பிடிச்சிட்ட உடனே விடுறதோ, அதே மாதிரி இவனுடைய மனசு இவனுடைய கர்மாக்கள் இதெல்லாம் சேர்ந்ததான அந்த லிங்க சரீரமானது இன்னொரு சரீரத்தை போய் எடுத்துட்ட பிறகு அது விடுறது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல புதுமையான ஒரு தகவல் என்ன சொல்லியிருக்கு, அதை அடையும் பொழுது எல்லா ஜீவனுக்கும் தான் எந்த சரீரத்தை அடைகிறோம் அப்படின்றது அந்திம விஞ்ஞானமானது ஏற்படுகிறது. ஆனா அது சொன்னதோட இருந்தா சந்தோஷமா இருக்கும். உடனே மறந்து அந்த சரீரத்துக்குள்ள போனோம்னா அது மறந்து போயிடுறான் அவன். அந்த சமயத்துல சில பேர் வந்து யோகிகளா இருக்கக்கூடியவர்கள், ரிஷிகளா இருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்தை ஞாபகம் வச்சுட்டு அதையே உபாசனை பண்ணி 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 நம்ம எந்த ஜென்மாவில போன தடவை இருந்தான்றதை கண்டுபிடிக்கிறார்கள். அப்படி இருக்கிறவர்கள் ஒருத்தர் தான் இந்த ஜடபரதர் தான் மானாக இருந்ததற்கு காரணம் என்னன்றதை கண்டுபிடிச்சு இந்த காமனை தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு இந்த தடவை மானா இருக்கும்போது அந்த காமத்துக்கு ஆளாக கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப பிரயத்தனம் எல்லாம் பண்ணி எந்த ஒரு ஆசையும் வைத்துக் கொண்டாலுமே அந்த மானானது வாழ்ந்தது. ஏன்னா இன்னொரு தடவை அடுத்த ஜென்மாவது எனக்கு மனுஷ ஜென்மாவா வரணும், மனுஷ ஜென்மா வந்தாதான் முக்தி வரும். அது பத்திர கிளியரா இதுல இருந்து தெரியுது, வேற வழி இல்லை. ஆகையினா மனுஷ ஜென்மாவை வந்து விட்டுடக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சாரீரக பிராமணத்துல சொல்லியிருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கு. உங்களோட இந்த மரண சந்தர்ப்பத்துல எல்லாமே உங்களை விட்டு கையை விட்டு போகும், ஆனா 2 விஷயங்கள் மாத்திரம் உங்க கூடவே வந்து சேரும். அப்படின்னா நீங்கள் பண்ண புண்ணிய கர்மா பாப கர்மா, இந்த கர்மா உன்னுடைய கூட்டம் உங்களோட தான் வந்து சேரும். அதை விட முக்கியமான விஷயம் நீங்க படிச்ச படிப்பு, நீங்க வைதிகமான ஸ்பிரிச்சுவலாக படிச்ச படிப்பு எல்லாமே தம் வித்யா சம்யோகம் துக்கோஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வித்தியானது அதுக்கு வந்து நாசமே கிடையாது. அந்த வித்தியானது என்ன பண்றது, நீங்க எது வரைக்கும் இந்த ஜென்மால படிச்சீங்களோ அதுக்கு மேலதான் அடுத்த ஜென்மால படிக்க முடியும். இல்லைன்னா நீங்க படிச்சதான இந்த படிப்பை இந்த ஜென்மாலேயே உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிச்சு போயிடும். அந்த படிப்பு வந்தது ஆனா உங்களுடைய சஞ்சித கர்மாவும் உங்களுடைய ஆகாமி கர்மாவும் நாசமாயிடும். ஆகையினால வெறும் பிராரப்தம் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க இருப்பீங்க. ஆகையினால இப்பவே இந்த வேதாந்தத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி சாரீரக பிராமணத்துல சொல்லியிருக்கு.
சொல்லிவிட்டு அவர் என்ன சொன்னாரு, எப்படி அஹிஹி நிர்வயடி அப்படின்னாக்கா பாம்பனுடைய சட்டையை எப்படி உரிக்கிறதோ அப்படி உங்களுடைய கர்மாவெல்லாம் இங்கேயே உதிச்சிட்டு ஒரு எறும்பு புத்துக்குள்ள அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கோ, அப்படி இந்த சரீரமானது இந்த கர்மாவெல்லாம் இங்கேயே விட்டுட்டு ஒரு நல்ல கதியை மோட்சத்தை அடைகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கு என்ன வழின்னா இந்த இந்த செல்ஃப் நாலேஜ் ஒண்ணுதான் இதை அறிவதற்கான ஒரே மார்க்கம், இதை விட்டா வேற எதுவும் கிடையாது அப்படின்ற விஷயத்தை திருப்பியும் ஒரு தடவை வலியுறுத்துறதுக்காக ஆத்மானம் சேத் விஜானியா அயமஸ்மீதி பூருஷா கிமிச்சன் கஸ்ய காமாய சரீரமனு சஞ்சுவரேத் அப்படின்னு பிரகதாரண்யகோபனிஷத்துல சொன்ன அந்த மந்திரத்தை அப்படியே இவர் ஸ்லோகமா போட்டுவிட்டாருங்க. அத ஒரு லைன் கூட மாத்தாம. ஏன்னா அவருடைய இன்டென்ஷன் என்னன்னா, இந்த ஸ்லோகத்துக்கு நான் பண்ணக்கூடிய வியாக்கியானம் தான் இந்த திருப்தி தீப பிரகரணம் அப்படின்னு சொல்றதுனால ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மி இது பூருஷா. பூருஷா அப்படின்றது வேதத்தினுடைய ஸ்டைல். அது புருஷகான்னாலும் பூருஷகான்னாலும் ஒண்ணுதான். அது வேதத்துல பூருஷகான்னு போற வழக்கம். இப்படி இருக்கக்கூடிய ஏன் புருஷகான்னாங்க, புரி சயனாத் புருஷகா, இந்த புறத்துல அவர் இருந்து கொண்டு இருக்கிறார், பரமாத்மா இருந்து கொண்டு இருக்கிறதுனால இதுக்கு புருஷன் பேரு. இந்த இடத்துல புருஷன் சொன்னா இந்த ஜீவன் அப்படின்ற அர்த்தம். இங்க ஜீவனாக இருக்கக்கூடியவன் ஆத்மானம் அயமஸ்மி இது விஜானியாத் சேத், நான் தான் அந்த பரபிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு யாரு உண்மையான அந்த கான்சியஸ்னஸ், முதல்ல நம்ம பார்த்தோம் பிரம்மமும் மாயையும் சேர்ந்தது ஈஸ்வரன் பார்த்தோம், பிரம்மமும் அஜ்ஞானமும் சேர்ந்தது ஜீவன் பார்த்தோம். இந்த மாயையும் இதுவும் பொய்யான ஒரு கலப்பு அவித்தியும், இது ரெண்டும் பொய்ன்றத தெரிஞ்சு அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா பாக்கி எஞ்சி நிக்கிறது என்னவோ பிரம்மமா இருக்கும். அந்த நிலைமையில ஜீவனும் ஒண்ணுதான் ஈஸ்வரனும் ஒண்ணுதான், இருக்கிறது பரமாத்மா தான் ஒன்றதுனால ஜீவனுக்கு ஜீவன்ற ஸ்டேட்டஸ் போயிடுறது, ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரன்ற ஸ்டேட்டஸ் போயிடுறது, இருக்கிறது ஒரு பிரம்மம் தான் அப்படின்னு இப்படி யார் அவனை தெரிந்து கொள்கிறான், அயமஸ்மி நான் தான் அந்த பரபிரம்மா அப்படின்னு அறிந்து கொள்கிறானோ விஜானியாத் அப்படின்னு போட்டார். ஜானியாத்னு போட்டாலே அறிந்தால் போதும், விஜானியாத் போட்டதுன்னா அது அனுபவபூர்வமாக அறிய வேண்டும். அது நிதித்தியாசனத்தின் மூலமாக நானே பிரம்மம் என்று அவனுக்கு, இப்ப எப்படி நான் இந்த சோ நான் பிராமணன் நான் ஆம்பளன்றது எவ்வளவு திருடமா இருக்கோ அவ்வளவு திருடமா நான் பிரம்மம்ன்றது எப்போ திருடமா ஆகிறதோ அதுக்கு பேரு விஜானியாத். அப்படி யாரு அறிந்து கொள்கிறானோ இப்படி விஜானியாத் அயமஸ்மீதி புருஷா இப்படி படக்கூடிய அவன், அப்படிப்பட்ட அவனுக்கு இந்த உலகத்துல என்ன ஆசை இருக்க முடியும், கிமிச்சன் என்ன அவன் ஆசைப்பட போறான், எதை இச்சிட்டு கட்சிய காமாய யாருடைய காமனைக்காக இந்த சரீரத்துல அவனுக்கு சரீரம் அனுசொஞ்சரே, சொஞ்சரன்னா இந்த டென்ஷன் எதிர்பார்ப்பு இதெல்லாம் எதுக்கு, அவனுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்க போறது, ஒண்ணுமே கிடையாது. அந்த நிலையை இருக்க அவன் சந்தோஷமாக திருப்தியாக இருக்கக்கூடிய ஆத்மானந்தத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன் முக்தி ஆனந்தத்தை தான் இங்க திருப்திகின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட திருப்தியை தீபனா பிரகாசப்படுத்தக்கூடியதான ஒரு அத்தியாயம் இந்த 7வது அத்தியாயம். அதனால இதுக்கு திருப்தி தீப பிரகரணா அப்படின்னு சொல்றோம். இந்த திருப்தி தீப பிரகரணத்துல அவர் என்ன சொன்னாரு, அஸ்யாக ஸ்ருதேஹே அபிப்பிராயா சம்யக் அத்திர விசாரியத்தை. முதல்ல ஒரு அப்ஜெக்டிவ் சொல்லிட்டாருன்னா இந்த கிரந்தத்துல இந்த அத்தியாயத்தை திருப்தி தீப பிரகரணம்ன்ற ஒரு அத்தியாயத்தை எழுதுவதற்கான காரணம் என்னன்னாக்க, இந்த ஆத்மானம் சேத் விஜானியா அயமஸ்மீதி புருஷா கிமிச்சன் கட்சிய காமாய சரீரம் அனுசஞ்சரேத் என்ற இந்த ஸ்ருதியை, இதனுடைய அபிப்பிராயத்தை, இதனுடைய பர்போர்ட் என்ன அப்படின்னு சொல்வதை சம்யக் நன்றாக அத்திர விசாரியத்தை, நல்ல வேற வேற ஆங்கிள் நம்ம விசாரிக்க போறோம். இதே ஒரு விஷயம்தான், அதை திருப்பி ஏன்னா அதை நன்னா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மந்திரமாக இருக்கிறதுனால இதுல சந்தேகமே இல்லாம எல்லாரும் புரிந்து கொண்டு எல்லாரும் நல்ல மோட்சத்தை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்திற்காகத்தான் நான் எழுதுறேன் அப்படின்னு விசாரியத்தை. ஜீவன் முக்தஸ்ய யா திருப்தி அப்படி சொல்லும் போதுதான் உங்களுக்கு ஜீவன் முக்தனுடைய ஆனந்தம் என்ன அப்படின்றதை அறிந்து கொள்ள முடியும். ஜீவன் முக்தஸ்ய யா திருப்தி என்ற திருப்தி இருக்கிறதோ அதை சா அந்த திருப்தியானது சா தேன விஷதாயத்தே. இந்த கிரந்தத்தை இந்த அத்தியாயத்தை படிக்கிறதுனாலேயே
உங்களுக்கு அந்த ஜீவன் முக்தி எந்த ஆனந்தத்தை அடைகிறானோ அந்த ஆனந்தத்தை உங்களுக்கு நான் விளக்குகிறேன் அப்படின்னு சொன்னா, ஞானாதேவத்து கைவல்யம்ன்றதையும் அவர் கூடவே நமக்கு சூழ்ச்சி இதை படிச்சாலே போதும், நீங்க பாக்கி எல்லாம் பண்ண அதுக்காக அதெல்லாம் தப்புன்ற அர்த்தம் இல்ல. எல்லாத்த விட வசதியானது இந்த படிப்பு, இந்த வேதாந்தம் படிப்பு. இந்த வேதாந்தத்தை படித்தாலே அந்த ஞான நிலையை பெற முடியும் அப்படின்றத சூச்சனையா காமிக்கிறார். ஜீவன் முக்தசிய யா திருப்திக்கு எந்த திருப்தியானது இருக்கிறதோ அந்த திருப்தியானது தேன விஷத இந்த சாப்டரை படிக்கிறதன் மூலமாகவே நான் அதை விளக்குகிறேன் அப்படின்னு சொன்னான்னாக்கா அவருடைய கான்பிடன்ஸை பார்க்கலாம். இதை படிக்கிறதுனாலேயே ஜீவன் முக்தனாக ஆகக்கூடியதா இருக்கு. ப்ரொவைடட் we focus our attention on this. அதனால கொஞ்சம் சீரியஸா எழுதியிருக்காரு. இல்ல என்ன கதைக்கெல்லாம் வேற வழி இல்லாம இந்த சித்த தீப பிரகடனம் மாதிரி இல்லாம இதுக்கு கொஞ்சம் சீரியஸ்னஸ் அதனால இதையும் அவர் முதல்லயே கமிட் பண்ணிட்டார். இந்த அத்தியாயம் படிக்கும் போது கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கும், அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஏன்னா இது நீங்க இவ்வளவு ஜென்மமாக விட்ட ஒரு விஷயத்தை இந்த ஜென்மால பிடிக்க போறீங்கன்றத மனசுல வச்சுக்க. இங்கேயும் அந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். இல்லையா, இது வரைக்கும் போட்டதெல்லாம் போதும். நீங்க பட்ட கஷ்டங்கள்லாம் இந்த ஜென்மால இந்த சீரியஸ்னஸ் வந்துருச்சுன்னா இதை அனுபவிக்கலாம் அப்படின்னு யா திருப்திகி சா தேன விசாரத்தின தேன அனேன அனேன ஸ்லோகேன அனேன அத்தியாயன அனேன கிரந்தேன இவ்வளவு வியாக்கியானம் பண்ணணும். இதனால விஷதாயத்தை இதை நன்றாக விளக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த கிரியேஷனை அதுக்கு புரிஞ்சுக்கணும். கிரியேஷனுக்கு காரணம் என்னன்னா மாயை தான். மாயை இல்லாம ஒரு கிரியேஷனும் கிடையாது. இந்த மாயை தான் அந்த பிரம்மத்தோட சேர்ந்ததுனால ஜீவனாகவும் ஈஸ்வரனாகவும் பரிணமித்தது. அது மைக்ரோவாக இருக்கும் பொழுது ஜீவனாகவும், மேக்ரோவாக இருக்கும் பொழுது ஈஸ்வரனாகவும் பரிஞ்சது. ஈஸ்வரனுடைய அம்சம் தான் நமக்கெல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அவருக்கும் இருக்கு. நம்மளுடைய கனவுல நீங்க எப்படி எல்லாத்தையும் யானைகளையும் ராஜ்யத்தையும் சிருஷ்டி பண்ணீங்களோ, ஒரு புலியை சிருஷ்டி பண்ணீங்களோ, எல்லாத்தையும் பண்ணீங்க. அதுக்கேத்த மாதிரி அந்த இந்திரியங்கள்லாம் சிருஷ்டி பண்ணீங்க. அதுக்கேத்த ஒரு மலையை சிருஷ்டி பண்ணீங்க, மேடுவை சிருஷ்டி பண்ணீங்க, ஆறு எல்லாத்தையும் எல்லாமே ஜீவ சிருஷ்டி தானே கனவுல. இப்படி எல்லாம் எப்படி நீங்க மைக்ரோவா பண்றீங்களோ அதையேதோ கொஞ்சம் பெருசா பண்ணியிருக்காரு, உலகமா பண்ணியிருக்காரு. வேற ஒண்ணுமே கிடையாது. ரெண்டுமே கடைசியில வேக்கிங் ஸ்டேட் வந்த உடனே அது எப்படி பொய்யாச்சோ அதே மாதிரி இங்க இருந்து அந்த ஞானம் வந்த உடனே இந்த உலகமும் பொய்யாக போறது. இருக்கிற விஷயமானது பிரம்ம சத்தியம் ஜெகன் வித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. ஆகையினால ஜீவனும் அவனும் வேறு இல்லை அப்படின்றத புரிஞ்சுட்டோம்னா மாயினுடைய ஆபாசத்தினாலதான், தோற்றத்தினாலதான் ஜீவ ஈஷவ் கரோதி சுதத்வதா ஜீவனும் ஈஸ்வரனும் உண்டாகினார்கள். இது எப்படி சார் தெரியும் அப்படின்னாக்க யார் இதை சொல்லுவா? ரிஷிகள் தான் சொல்ல முடியும், உபனிஷத் தான் சொல்ல முடியும். யாரும் சொல்ல முடியும் இந்த உலகத்தை உண்டாக்கினது இதுதான் காரணம்னு யார் சொல்ல முடியும்? வேதத்தை தவிர வேற யாரும் சொல்ல முடியும். ஏன்னா நம்மளால இதை பிரத்யட்சத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ அறிய முடியாது. எது பிரத்யட்சத்தினாலேயும் அனுமானத்தினாலேயும் அறிய முடியுதோ அது புருஷ புத்திக்கு உட்பட்டதாக இருக்கும். இந்த சிருஷ்டியானது மாயையானதான் புருஷ புத்திக்கு உட்படாத விஷயங்கள். ஆகையினால இது ஸ்ருதி சொன்னாதான் தெரியும், வேதாந்தம் சொன்னாதான் தெரியும். ஆகையினால ஜீவ ஈஷவ் கரோதி இது ஸ்ருதத்வதா ஸ்ருதியில சொல்றபடியாக நான் சொல்லுகிறேன். கல்பித்தோ ஏவ ஜீவ ஈஷவ். ஆனா ஒண்ணு மாத்திரம் ஸ்ருதி கூடவே சொல்றது, இந்த உலகமானது உண்டாக்கப்பட்டது. ஆனா இது கல்பிதமாக உண்டாக்கப்பட்டது. கல்பிதமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? இது தோற்றம் தான், ஒரு நாள் அழியக்கூடியதுன்றத மறந்துடாதீங்க. பொய்யான ஒரு உலகம் ஆபாசம் தான் இந்த உலகமானது. நம்முடைய ஜீவன்ற ஒரு தோற்றம் உங்களுக்கு இருக்கக்கூடியதும் ஒரு ஆபாசம் தான். ஆபாசம்னாக்கா உண்மை மாதிரி தோணுகிறது, ஜாகிரதையா இருங்க, உண்மை இல்லை. ஆகையினால இது ஒரு ஆபாசமுடைய தோற்றம். ஜீவ ஈஷவ் கல்பிதம் தாபியாம் சர்வம் பிரகதி. இது ரெண்டுத்தினுடைய தோற்றத்தினால எல்லாம் பாக்கி எல்லாம் உண்டாச்சு இல்லையா? என்னுடைய அஜ்ஞானத்தினால நான் ஒண்ணு உண்டான, அதுக்கப்புறம் எனக்கு அப்பா அம்மா பந்துக்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்டு ஆபீஸ் எல்லாம் இப்படி ஆச்சு. அதே மாதிரி உலகத்துல ஈஸ்வரன் ஒருத்தர் வந்தார், அவர் எல்லாத்தையும் உண்டு பண்ணி விட்டார். இப்படி ரெண்டு பேருமே ஒரிஜினல் கல்பிதமான ரெண்டு ஆளுங்க. அவர்கள்கிட்ட இருந்து பெரிய மேக்ரோவா கல்பிதமானது தான் இந்த உலகம்ன்றத புரிஞ்சுக்கணும். இது எப்படி தெரியாது அப்படின்னா ஸ்ருதியின் மூலமா தான் தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே பார்த்தோம். ஸ்ருதியானது என்ன சொல்லிருக்கு? ஈக்ஷத பகுஷ்யாம் பிரஜா ஏதி. அந்த பிரம்மமானது இந்த உலகத்தை படைக்கலாம் அப்படின்னு மனசுல சங்கல்பம் பண்ணது, அவ்வளவுதான். சங்கல்ப பண்ண மாத்திரத்துல இது வந்துட்டு. அதே மாதிரி இவன் எப்படி தூக்கத்துல இருக்கும் பொழுது சங்கல்பம் பண்ண மாத்திரத்திலேயே உலகமானது தோன்றித்தோ, ஒரே சமயத்துல 10 யானை
நம்மள துரத்தின்னு வரா மாதிரி கனவு. 10 யானை உண்டாக்குறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு வருஷம் ஆகும், அது எப்போ கருத்தரித்தது, எப்போ உண்டாச்சு, அதெல்லாம் தெரியல நமக்கு. அப்பா யானை, அம்மா யானை, தாத்தா யானை எல்லாம் சேர்ந்தது வருதும் ஒரு நொடியில நம்ம பண்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் அவரும் அப்படி பிளான் பண்ணாரு. இந்த உலகமானது வந்துருச்சு. இதுதான் உண்மை. அதுக்கெல்லாம் லாஜிக் எல்லாம் உள்ள போனா இது கிடைக்காது. இப்படியாக ஈக்ஷாதி பிரவேசாந்தகா, அது எப்படி அந்த கனவுல நான் உள்ள போய் நான் பார்த்தேனோ எல்லாத்தையும் நான் இல்லாம அந்த கனவுல எதுவுமே நடக்காது. நான் இல்லாம எப்படி இருக்கும்? இவ்வளவு சொல்றேன், யானை துரத்திட்டுன்னா அந்த யானையை நான் பார்த்திருக்கேன். நான் கனவுல ஒரு பார்ட், நான் இங்க படுத்துட்டு இருக்கேன். நானும் என்னையே சிருஷ்டி பண்ணிக்கிறேன் இல்லையா? அதே மாதிரிதான் பகவான தன்னையே சிருஷ்டி பண்ணிட்டு இந்த உலகம் முழுக்க அவர் படைச்சாரு. அதனால ஈஸ்வராதி பிரவேசாந்த அவரே உள்ள பூந்தார். நான் எப்படி என்னுடைய கனவுல உள்ள பூந்தேன்னாங்க, அதே மாதிரி அவரும் இந்த சிருஷ்டிக்குள்ள உள்ள பூந்து எல்லாத்தையும் அவர் கண்காணிச்சுட்டு இருக்கார். நீங்க மாங்காய் விதையை போட்டீங்கன்னா மாமரம், வேப்ப விதையில இருந்து வேப்ப மரம் தான் வரும். இப்படி எல்லாத்தையும் நம்ம எப்படி நம்ம கனவுல நமக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு ஏத்த மாதிரி வருதோ அதே மாதிரி உலக இயலுக்கு ஏத்த மாதிரி அவர் சிருஷ்டி பண்றாரு இந்த உலகத்தை. இப்படி ஈக்ஷனாதி பிரவேசாந்தாக சிருஷ்டி ஈசேன கல்பிதா, இது ஈஸ்வரனால கல்பிக்கப்பட்டது. நம்மளுடைய கதை என்ன? ஜாகிரதாதி விமோக்ஷாந்தாக, என்னுடைய கல்பனை என்ன? இந்த உடம்பு, இந்த வேக்கிங் ஸ்டேட், என்னுடைய கனவு. என்னுடைய கனவுல நானே சிருஷ்டி பண்ணிட்டேன். நானே தத்ருஷ்டுவா ததேவான் பிராபிஷத்து. மேக்ரோவா இருக்கும்போது அவர் நினைச்சார் இந்த உலகத்தை உண்டாக்கு. தாத்தா பூர்வமே கல்பயத்து, முன்னாடி தாத்தாவானவர் எப்படி கல்பனை பண்ணாரோ அதே மாதிரி நானும் கல்பனை பண்றேன்னு சொல்லி அவர் வந்தார். அதே மாதிரி இங்க ஜீவனானவன் நானே கல்பனை பண்ணி எங்கிட்ட இருந்து ஒரு கனவை நான் உண்டாக்கி கொள்கிறேன் இல்லையா? அதே மாதிரி ஜாகிரதாதி, ஜாகிரத்து, ஸ்வப்னம், சுஷுப்தி அப்படின்ற 3த்தையும் நானே கல்பிச்சு விமோக்ஷாந்தாக, நானே அதுக்கு மோட்சம் வரைக்கும் அங்க எப்படி லயமாகிறதோ அங்க பிரளயமான இந்த உலகமானது போறதோ அதே மாதிரி என்னுடைய லயத்துக்கு பிறகு எஞ்சி நிக்கிறது என்னுடைய சைத்தன்யம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றோம். இத 3ஓடய நான் இருக்கும் பொழுது நான் எனக்கு என்ன பேருன்னா சம்சாரி அப்படின்னு பேரு. எல்லாம் சமயக் சரதி இது சம்சாரி, எல்லாத்தோடையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். எப்ப இந்த பிரம்ம ஞானமானது ஏற்படுகிறதோ அப்போ அசம்சாரியாக ஆகிறேன். அதே மாதிரி பகவான என்ன பண்ண, சம்சாரியாக இருந்து கொண்டுதான் அவருக்கு கர்த்தா, ஜெகத்கர்த்தா அப்படின்னு ஒரு பேர் ஒண்ணு அவருக்கு வந்திருக்கு. அவருக்கு ஞானம் வந்த பிறகு அவரும் நானும் ஒண்ணுன்னு தெரிஞ்ச உடனே இந்த ஜெகத்தும் போச்சு, அதனுடைய கர்த்தத்துவம் போச்சு. அதே மாதிரி என்னுடைய ஜாகிரத சொப்பன சுஷுப்தின்ற இருக்கக்கூடிய அந்த கர்த்தத்துவம் போச்சு, எஞ்சி நிக்கிறது. இத மனசுல வச்சுட்டுதான் அங்க மாயை அடி, இங்க அவித்யாய அடைச்சா எஞ்சி நிக்கிறது என்னவோ அதுதான் பிரம்மமானது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. இப்படி சொல்லி கொடுக்கறதுக்காக வந்தது இந்த உபனிஷத்து. அப்படின்னு அந்த உபனிஷத்துல இருக்கக்கூடிய புருஷனை பத்தி இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டார். முதல்ல ஒரு ஜெனரல் அவுட்லைன் கொடுத்தார். இந்த உலகமானது பண்ணது ஈஸ்வரன், இதுவும் கல்பிதம் தான். இந்த உலகத்தை, இந்த உடம்பு, இதுக்கு ஏற்ற சின்னதெல்லாம் பண்றது இந்த மைக்ரோவாக இருக்கக்கூடிய ஜீவன் தான். 2 பேருமே கல்பனை தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெனரலா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இப்ப புருஷ பதத்துக்கு என்ன அர்த்தம்னா அந்த வியாக்கியானத்துக்கு திருப்பி போயிட்டார். ஆத்மானம் சேத்வி ஜானியாத் அயமஸ்மீதி புருஷஹால இருக்கக்கூடிய அந்த புருஷனை இன்னும் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு. அந்த புருஷன் அவன் எப்படி இருக்கான்னு பாருங்க. பிரமாதிஷ்டான பூதாத்மா கூட்டஸ்த அசங்க சித்வபுரு அந்யோன்யாத்யசத அந்யோன்ய அத்யாசதோ அசங்க தீஸ்த ஜீவோத்ர பூருஷஹா. புருஷஹா அப்படின்னு முதலே பார்த்தோம். புருஷஹா ஏவ புருஷஹா, புரீஷனா புருஷஹா. இந்த ஜீவனானது சவாயம் புருஷஹா சர்வாசு புருஷ பரிகாயா அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்லக்கூடிய இந்த புருஷனானவன் எப்படி இருக்கார் அப்படின்னாக்க தீஸ்தஹா, எங்க இருக்கான் இந்த ஜீவன் கொஞ்சம் பண்ணி பாருங்க. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நான் எங்க இருக்கேன்? என்னுடைய மனசுலதான் இருக்கு, புத்தியில தான் இருக்கேன் நானு இல்லையா? புத்தியில தான் நான் முதல்ல இருக்கேன். அதனால தீஸ்தஹா புருஷஹா, புருஷன் எல்லாருக்கும் எங்க புத்தி நான் அப்படின்றது தோணுகிறது அப்படின்னா புத்தியில தான் தோன்றது. நான் ஜீவன், நான் சின்னவன் நினைச்சிருக்கேன். நம்ம கண்ணால பாக்குற அந்த 6 அடி 5 அடி 80 அங்குலம் தான் நானு அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். இது உண்மை இல்ல. ஏன்னா அவனுடைய மனசுல அப்படி தோன்றது, எல்லாருடைய மனசுலயும் அப்படி மாயையா தோன்றதுனால எல்லாரும் அப்படி நினைச்சிட்டு இருக்கான். நம்ம இப்படி தீஸ்தஹா ஜீவஹா, இவனதான் அத்தனை புருஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இந்த தீஸ்தஹா இருக்கக்கூடிய புருஷனை நீங்க என்ன புரிஞ்சுட்டு இருக்கீங்களோ அது தப்பு.
அந்த புருஷனானவன் யார் தெரியுமா? நீங்க அசங்கஹா, எதோடையும் சங்கமே இல்லைன்னாக்க எப்படி இந்த பாடி உள்ள நீங்க இருக்க மாதிரி பண்றீங்க அப்படின்னாக்க இதுதான் மாயையினுடைய தோற்றம். அவித்யினால உங்க மனசுல நினைக்கிறத நீங்கள போய் நீங்க நானு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அது தப்பு. நீங்க அது இல்ல. ஏன்னா ஸ்ருதியானது என்ன சொல்றது? அசங்கோஹ்யம் புருஷா அப்படின்னு சொல்றது. இந்த புருஷன் எதோடைய சங்கம் இல்லாம இருக்கான். இந்த ஜீவனானவர் சாட்சி ஸ்வரூபமாக இருந்து இந்த சரீரத்துல ஜாகிரத்து, சொப்னம், சுஷுப்தி 3 காலத்திலையும் சம்பந்தம் இல்லாம இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் உண்மையான நான். நீங்கள் அதுதான். ஆனா நான் பேசும்பொழுதே நம்ம என்ன பண்றோம், இந்த வேக்கிங் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நானுன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய புத்திஸ்தா. இதுதான் காரணம். உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா அசங்கமான ஒரு விஷயம். ஆனா சொல்றீங்களே தேவை தெரியலையே அப்படின்னா அதுதான் காரணம். அந்யோன்ய அத்தியாசம். நீங்க எவ்வளவு தடவை சொன்னாலும் சுதி சொல்றதுதானே நீங்க கேட்கணும். அதை கேட்காம நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுலான்ற ஒரு திமிரானது இருக்கிறதுனால எனக்கு ஐ நோ எவ்ரிதிங், எனக்கு இருக்கக்கூடிய அகங்காரமும் மமகாரமும் ரொம்ப நாளா பிராக்டிஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கோம் இல்லையா, எத்தனையோ ஜென்மாவா. அது முன்னாடி இந்த அறிவை கொடுக்காம அது தடுக்கிறது. ஆகையினால நான் என்ன நினைக்கிறேன், அந்யோன்ய அத்தியாசமானது ஏற்படுது. சென்சியன்டான மனசானது ஒரு பேட்டர். அதுக்கு நீங்க கொடுத்தாதானே அதுக்கு வேலிடிட்டியே வரும். அது சொல்றது எப்படி நீங்க கேட்கலாம்? நீங்க தானே அதுக்கு கொடுத்தீங்கன்றது பண்ண இப்படி அத்தியாசம் பண்ணிட்டு இருக்கோம். மனசை நானு நினைக்கிறதோ நான மனசுன்னு நினைக்கிறதோ அந்யோன்ய அத்தியாசம். ஒன்றுக்கு ஒண்ணு அத்தியாசம் பண்ணதுனாலதான் உங்களுக்கு என்ன ஆச்சு, இந்த புருஷனுக்கு ஜீவத்வமானது வந்து விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த இடத்துலயும் ஒரு அத்தியாசமானது ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அத்தியாசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்னை இன்னொன்னா பாக்குறது. நம்ம இப்ப அதான பார்த்துட்டு இருக்கோம். ஒன்னை இன்னொன்னா பாக்குறான். நான் இல்லாத இடத்துல நானு நினைச்சு இப்ப பார்த்துட்டு இருக்கேன். ஒன்னை இன்னொன்னா பாக்குறது எதுவோ அதுதான் அத்தியாசம். அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னாங்க, பாம்பு இல்லாத ஒரு இடத்துல கயத்துல பாம்பு பாக்குறது தானே அதிஷ்டாயம் இல்லையா? பாம்பை பாக்குறோம். பாம்பை எப்படி பார்க்க முடியும்? இல்லாத ஒரு பாம்பு எப்படி வந்ததுன்னா நானே கல்பனை பண்ண வந்தது. யாராவது ஒருத்தன் லைட்டை போட்டு காமிச்சா இல்லப்பா இது பாம்பு இல்ல, இது பாரு அது கயர் தான் அங்க இருக்கு, அது அவர் போட்டு நேத்திக்கு அந்த விழால போட்ட மாலை அதனுடைய பழுதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழுதை பார்த்து பாம்பு அப்படின்னு நினைச்சா. அந்த பாம்புன்னு நினைக்கிற காலத்திலையும் பாம்பானது இல்லை. பாம்பு இப்ப லைட்டு போட்டு போன காலத்திலையும் பாம்பு இல்ல. ஆனா இவங்கிட்ட எத்தனையெல்லாம் அந்த ஜுரத்தை ஏற்படுத்திட்டு அதை பார்க்கும் பொழுது இவருக்கு வெட்டு கொட்டிச்சு, அழுதான், பயந்தான், அவ்வளவுதான் என்னோட லைஃபே போயிடுச்சு. எவ்வளவு அதுக்குள்ள 1000 எண்ணங்கள் அவளுக்கு வந்துட்டு, ஐயோ நம்ம வில்ல எழுதாம விட்டுட்டோமே, எத்தனையோ விஷயங்கள்லாம் பண்ண. இல்லாத ஒரு பாம்பு எத்தனையோ விதமான ஒரு ஆங்ஸைட்டியை இவங்கிட்ட கிளப்பி விட்டுருச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்க பிரம்மன் தான் காரணம். இந்த பிரம்மமானது எப்படி வரும் அப்படின்றத யோசிச்சு பார்த்தா ஒரு அதிஷ்டானத்துலதான் பிரம்மம். ஏன் இருக்கிறதெல்லாம் விட்டு இவனுக்கு பாம்பு தான் வந்தது அப்படின்னாக்க அதுக்கு காரணம் அந்த கயறு. ஒரு அதிஷ்டானம் இல்லாத ஒரு பிரம்மமானது ஏற்படவே ஏற்படாது. ஃப்ரம் நத்திங் யூ cannot imagine anything. ஏதோ ஒன்னு இருந்தது, அந்த ஒன்னை இன்னொன்னா பாக்குறதுக்கு பேர் தான் அத்தியாசம். அங்க ஏதோ பலவனான்னு ஒரு பொருள் இருந்தது, அதை நான் சோனாமுடின்னு பார்க்காம அதை வெள்ளின்னு நான் பார்த்தேன். அதுலதான் வந்தது. அது பிரவர்த்திக்கு காரணமா. நிவர்த்திக்கு காரணம் என்ன வந்ததுன்னாக்கா அங்க இருந்த கயரை பார்த்து அது பாம்புன்னு நினைச்சு நானா ஓடிவிட்டாரு. அங்க இந்த நிவர்த்திக்கு காரணமா அமையிறது அப்படின்னா அர்த்தம் பிரம்மத்துக்கு காரணம். அந்த பிரம்மமானது எப்ப வேணாலும் எங்க வேணாலும் வரதான்னு நம்ம ஆராய்ச்சி பார்த்தோமே ஆனால் இல்ல, அதுக்குன்னு ஒரு அதிஷ்டானம் இருந்ததே. ஆனால் அந்த அதிஷ்டானத்துலதான் அந்த பிரம்மமானது ஏற்படுகிறது. அப்படின்னாக்க இந்த உலகமானது கல்பித்தம், இந்த ஜீவனானது கல்பித்தம் அப்படின்னு சொன்னான்னா இதுக்கு பின்னாடி ஒரு அதிஷ்டானம் இருந்துதானே ஆகணும். நமக்கு தெரிய ஒரு பிரமையானது ஏற்படுகிறதுனாக்க அதுக்கு பின்னாடி ஒரு சப்ட்ராக்டம் இருக்கணும். அதுக்கு ஒரு ஆதாரம் இல்லாம இந்த பிரம்மமானது ஏற்படவே ஏற்படாது. அப்படின்னு சொன்னா பிரம்மா இருக்கும். இவ்வளவு பெரிய உலகம் ஏற்படுகிறது என்றால் அதுக்கு பிரம்மத்துக்கு காரணமா ஒரு அதிஷ்டானம் இருக்கணுமே. என்ன அதிஷ்டானம்? அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மம் தான் இப்படி தோணுது. அதிஷ்டானம் இல்லாத ஒரு பிரம்மமானது ஏற்படாது. ஆகையினால பிரமாதிஷ்டான பூதாத்மா கூட்டஸ்த அசங்க சித்வபுகு, அதுக்கு காரணமா இந்த உலகத்திற்கு காரணமா இருக்கக்கூடியதும் இந்த ஜீவனானவன் நான் இன்னார், நான் பிராமணன், நான் சத்திரியன், நான் ஆம்பளை, நான் பொம்பளைன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய விவகாரம் என்ன, உலகத்தினுடைய விவகாரங்கள், இது ரெண்டுத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது என்னன்னா அந்த பரபிரம்மன் தான் காரணமா இருக்கு.
அதுக்கு ஜீவன் கிட்ட அது இருந்ததான் அதை கூட்டஸ்தம் அப்படின்னு சொல்றோம். அதே வெளியில இருந்ததுன்னா அவர் சைத்தன்யமான எங்க இருக்கக்கூடியது சத்து சித்தாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய பரபிரம்மம்னு சொல்றோம். இதே கூடஸ்தனுடைய சொரூபம் என்ன? சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய பரபிரம்மா தான் இவருடைய சொரூபம். அந்த பிரம்மத்துக்கு சொரூபம் அசங்கமான ஆத்மான்னு சொன்னா அந்த ஈஸ்வரனுக்கு அதே சொரூபம் தான் எங்கிட்ட இருக்கக்கூடிய அசங்கமான ஆத்மா. ஆகையினால அசங்கமான ஆத்மான்ற ஒரு அதிஷ்டானத்துலதான் உலகம் என்ற பொய்யான ஒரு உலகமானது இங்க பிரமத்தினால தெரிகிறது அப்படின்னு சொன்னார். எப்படி ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷனை வச்சுட்டு நானுன்னு இவன் மோகிச்சு போனானோ அதே மாதிரி கண்ணால பாக்குற இந்த உலகத்துக்கு காரணம் பிரம்மான்னு நினைச்ச ஈஸ்வரன் நினைச்சிட்டு இவன் மோகித்து போகிறான். ஆக மொத்தம் ரெண்டுமே கல்பித்தம் தான், இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான். இதை உணர்த்த இருக்கக்கூடிய கிரந்தத்துக்கு பேர் தான் வேதாந்தம்ன்றது பெயர். என்ன சொல்ல வர்றாருன்னாக்கா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய செல்ஃப்னு நீங்க ஏதோ பண்றீங்களோ, வெளியில எதை நீங்க பகவான் பகவான் நினைச்சிட்டு அது பரமாத்மா நினைச்சிட்டு போறீங்களோ அது கடைசியில உங்களுடைய இந்த தேடல் எங்க போய் முடியறதோ இதுக்குள்ள எங்க போய் முடியறதோ அது ரெண்டும் ஒன்றுன்னு எடுத்து காமிக்கக்கூடிய ஒரு பிரமாணம் தான் ஸ்ருதி பிரமாணம். அதுதான் உபனிஷத் பிரமாணம். ஆகையினால் அந்த உபனிஷத் பிரமாணத்தின் மூலமாகத்தான் இந்த அயமஸ்மி இது புருஷாக என்னால சொல்ல முடியும். ஆகையினால இந்த ஸ்ருதி பிரமாணத்தின் மூலமாக நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த புருஷனை இப்படி வியாக்கியானம் பண்ண. அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் அந்த பிரம்மத்தை எக்ஸ்பிளைன் பண்றார். சாதிஷ்டான விமோக்ஷாத்மா ஜீவோ அதிக்ரியத்தே நது கேவலோ நிரதிஷ்டான விப்ராந்தே காப்பிய சித்த அசித்ததா அசித்திதா. இப்போ புருஷ சப்தத்தினால கேவல சிதாத்மா தான் புருஷ சப்தம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? அப்ப எதுக்கு பிரம்மத்தை இழுத்துன்னு வரீங்க? அதையே லிங்க் பண்ணோம். உங்களை வரைக்கும் பேசுங்களேன். புருஷனை பத்தி பேசணும்னா நீ உங்களுடைய அதிஷ்டானம் அதை ஏன் உலகத்தோட முடிச்சு போட்டு ஈஸ்வரனோட முடிச்சு பாக்குறீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? உங்களை பத்தி தானே பேச. நீங்க சொல்லுங்க, இல்ல இந்த மூணு ஜாகிரத சொப்னம் சுசுப்தி இதெல்லாம் பொய்ப்பா, அதுக்கு பின்னாடி நீதான் இருக்க அப்படின்னு சொல்ல வேண்டிய காலத்துல இல்ல நீயா இருக்க ஆனா நீ பிரம்மமா இருக்க அப்படின்னு கூட கூட சேர்ந்து ஒரு கண்டிஷனோட சொல்ல வேண்டிய காரியம் என்னன்றது யோசிக்கணும் இல்லையா? இது யோசிச்சு பார்த்தா ஒரு பட்சி அவன் கேட்கறான், ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் இந்த கூடஸ்த சைத்தன்யத்தையே அதிஷ்டானமாக வைத்துக் கொள்ளுங்களேன், எதுக்கு பிரம்மத்து வரைக்கும் நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா, அப்பா இதுவும் பிரம்மம்னு சொல்லிவிட்டேன், அதுவும் பிரம்மம்னு சொல்லிட்டேன். இந்த பிரம்மத்துக்கும் ஒரு அதிஷ்டானம் வேணும், அங்க வெளியில இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கும் ஒரு அதிஷ்டானம் இருக்கணும். நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் நிரதிஷ்டான பிரம்மம்ன்றது ஒண்ணு உலகத்திலேயே இல்லாததுதான் இல்லையா? எங்கேயுமே இல்லாத பொருள்ல இருந்து ஒண்ணு வரவே வராது. இருக்கிற பொருளை தான் வேற மாதிரி பார்க்க முடியுமே தவிர இல்லாத பொருள் இருந்து ஒண்ணு வந்ததா நம்மளுடைய புத்தி சக்திக்கு அது ஒத்துக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஃப்ரம் நத்திங் சம்திங் ஹஸ் கம்னு நம்ம ஒத்துக்கொள்ளவே முடியாது. ஃப்ரம் சம்திங் சம்திங் எல்ஸ் கேன் கம், அதுதான் ஒத்துக்க முடியுமே தவிர ஃப்ரம் நத்திங் ஹவ் கேன் சம்திங் கம், ஒன்னு இல்லாத இடத்துல இருந்து எதுவுமே வராது. ஆகையினால ஒண்ணு இருந்துதான் ஆகணும். இது என்ன ஆச்சுன்னாக்க இந்த ஜீவன் நம்ம கல்பனை பண்றதும் ஜெகத்துன்னு கல்பனை பண்றதும் ரெண்டு விதமான கல்பனை புரியறதுக்காக பண்ணேனே தவிர இருக்கிறது என்ன நீ பாக்குறதுனாலதான் இந்த உலகம் இருந்தது, உலகம்னு ஒண்ணு தனியா இல்ல. இதுதான் உண்மையான, நீங்க பாக்குறதுனாலதான் இந்த உலகம் இருக்குன்னு. இப்ப எப்படி நம்ம பாடம் அப்படின்னாக்கா நான் வேற உலகம் வேறன்னு நினைச்சிட்டு அந்த உலகத்துக்கு காரணமா ஒரு பகவான் இருக்கணும், எனக்கு காரணமா ஒண்ணு இருக்கணும், அதுவும் இதுவும் வேறன்னு நினைச்சிட்டு நான் ஜீவன், இது ஜெகத்து, இது ஈஸ்வரன் ஒருத்தர் தனியா இருக்கார், இந்த மூணு கன்ஃபியூஷனுக்கு காரணமா இப்படி இருக்கார். இப்படித்தானே நம்ம விவகாரத்துல பிலாசபிய அட்டாக் பண்றோம். இந்த பிலாசபியானது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பிலாசபி தான் இது. இந்த பிலாசபி நீங்க பண்ற மாதிரி இங்கிலீஷ் பிலாசபர்ஸ் இப்படிதான் பண்றான் இல்லையா? அப்ப வேற பிலாசபர்ஸ் எல்லாரும் இப்படிதான் பண்றான். அவன் என்ன அனலைஸ் பண்றான்? ஜீவன் அனலைஸ் பண்றான், ஈஸ்வரன் அனலைஸ் பண்றான், உலகத்தை அனலைஸ் பண்றான். இது மூணுத்துக்கு ஏதோ ஒரு பவர் காரணம் அப்படின்னு சொல்லி அவன் முடிச்சுட்டான். அப்ப நம்ம அத வேதாந்தத்துல என்ன சொன்னான்னா, அப்ப இது மூணு விதமாக இத பிரிச்சு நம்ம பார்க்கணும். ஒன்னு பிராதிபாசிக சத்த ஒரு ரியாலிட்டி, அது ஒரு ரியாலிட்டி, இந்த தோணக்கூடிய ரியாலிட்டி. அப்படின்னாக்க நம்மளுடைய கனவுல பார்த்தோம் இல்லையா, அந்த கனவுல பாக்குறது அன்றியல்னு எனக்கு நன்னாவே தெரியறது இல்ல, நான் முடிச்சுட்ட உடனே தெரியறது. அதனால அந்த ரியாலிட்டி நம்ம ஜாகிரத்துல இருக்கக்கூடிய ரியாலிட்டியோட நீங்க சேர்க்கப்படாது இல்லையா? என்னன்னா தெரியறது
இது என்ன சார், நான் வளர்ந்தது தெரியறது, சாப்பிட்டது தெரியறது, தூங்கினது தெரியறது, வீடு கட்டினது தெரியறது, எல்லாம் தெரியறது. அந்த கனவுல அவன் பண்ணதெல்லாம் கரெக்ட்னு சொல்றீங்க. அங்கேயும் அந்த ட்ரீமருக்கு அது உண்மைதான்றத நம்ம மறந்துட்டு பேசுறோம். அந்த ட்ரீமருக்கு அது உண்மைதானே. அது அந்த ட்ரீமரை பொறுத்த வரைக்கும் அவன் கஷ்டப்பட்டது, அவன் பண்ண நம்ம எப்படி எல்லாம் இங்க சொல்றோமோ அதே ஆர்குமெண்ட் எல்லாம் அந்த ட்ரீமருக்கு ஹோல்ஸ் குட். ஆனா நம்ம என்ன பண்ணோம், பிராதிபாசிக சத்தை நமக்கு சொல்லி கொடுத்ததுனால அதெல்லாம் பொய் மாதிரியும் இது என்னமோ உண்மை மாதிரியும் அப்படி நம்ம பிரிச்சுட்டோம். அப்போ இப்படி வச்சு சொல்லி கொடுக்கணும்ன்றதுக்காக ஸ்ருதி என்ன பண்ணிட்டு, ஆமாப்பா அது பிரம்மம் தான், அது உனக்கு நல்லா தெரியுது இல்லையா, இது போன உடனே நீ முடிச்சிட்ட உடனே அந்த கனவெல்லாம் பொய்யாயிடுது இல்லையோ, அதே மாதிரி உனக்கு இங்கேயும் பிரம்ம ஞானம் வந்த பிறகு இந்த உலகமானது பொய்ன்றது உனக்கு தெரியும். அதனால இதுக்கு பேர் வியாவகாரிகமான ஒரு சத்தை. இது விவகாரத்துக்கு உண்மை மாதிரி தோணுகிறது. அங்க விவகாரம் தான் இல்ல பிராதிபாசிகத்துல. ஏன்னா அங்க அவன் தண்ணியில அவஸ்தப்பட்டான் அந்த ட்ரீமர் ஆனவன். ஆனா பக்கத்திலேயே பிரிட்ஜ் வச்சிட்டு இருக்கேன் நானே, என் பக்கத்திலேயே சொம்பது தண்ணி வச்சுட்டு தூங்கினது எனக்கே யூஸ் ஆகல நாங்க கஷ்டப்பட்டும் போது. அதனால இது வியாவகாரிக சத்தையில இருக்கக்கூடிய தண்ணியானது பிராதிபாசிக சத்தையில இருக்கக்கூடிய எனக்கு யூஸ் ஆகல. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய வியாவகாரிகத்துல இருக்கக்கூடிய சத்தையானது எனக்கு பிரம்ம ஞானம் வரும்போது இது யூஸ் ஆகாது. அங்க இருக்கக்கூடியது வேற அப்படின்னு சொல்லிட்டு மூணா பிரிச்சு நமக்கு புரியறதுக்காக காமிச்சோம். பிராதிபாசிக சத்தை, வியாவகாரிக சத்தை, பாரமார்த்திக சத்தை. இந்த பாரமார்த்திக சத்தைக்கு நம்ம எல்லாம் முடிச்சின்ற பிறகு எப்படி இந்த வேக்கருக்கு ட்ரீமானது போச்சோ அதே மாதிரி அந்த ஞானம் பெற வந்த உடனே இதுவும் ஒரு நாள் ட்ரீம் ஆகி இந்த வேக்கிங் ஸ்டேட்டும் போயிடும் அப்படின்னு மூணா வச்சுட்டு பேசினான்னாக்க, இப்ப நான் ஜெகத்தையும் சொல்ல முடியும், ஜீவனையும் கொண்டு வர முடியும், ஈஸ்வரனையும் கொண்டு வர முடியும். இது மூணுமே பொய் தான் இருக்கிறது, ஒரு பிரம்மன்னு சொல்றது ஈஸியா இருக்கு அப்படின்றதுக்காக இந்த ஸ்ருதி இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணுது. இன்னும் கொஞ்சம் மாண்டூக்கியாதி உபநிஷத்து எல்லாம் போய் பாருங்க, இதெல்லாம் போனா போறதுன்னு இவ்வளவு நாள் நான் புதுசா வந்ததுனால கேட்டுட்டேன். இப்ப நான் எவ்வளவு நாளா படிச்சாச்சு, பஞ்சதேசியெல்லாம் படிச்ச உடனே எப்போ ஜெகத் மித்யான்னு சொல்லிட்டீங்களா, இந்த பிராதிபாசிக சத்தியம் ஜெகத்துல தானே இருக்கு, வியாபாரிக சத்தியம் ஜெகத்துல தானே இருக்கு. பொய்யான ஒரு இடத்துக்கு 3 கிளாசிபிகேஷன் கொடுத்தேன்னு நமக்கு எல்லாம் கோபம் வரணும்னு எதிர்பார்க்கறது. நமக்கு என்ன கோபம் வரல, நம்ம ஒத்துட்டோம். யாரு எது சொன்னாலும் நமக்கு கோபம் வந்திருக்கணும். ஏன் பொய்ன்னு சொன்ன, அந்த பொய்யில என்ன ட்ரீமர் பொய் வேற, வேக்கர் பொய் வேற, தூங்குறவன் பொய் வேற, பொய் ஒண்ணுதானே அப்படின்னு யார் கேட்கறானோ அவன் உத்தம அதிகாரி. அவனுக்கு என்ன சொல்லிட்டுன்னா பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், பாக்கி எதுவுமே கிடையாது. இந்த திங்கிங்க்கு உங்களை எடுத்துன்னு போகணும்ன்றதுக்காக தான் இந்த ஸ்ருதியானது இப்படி ஆத்மன ஆகாச சம்பூதகான்னு சொல்லி அந்த பிரம்மமானது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு அந்த கேள்வி வரும், அது எப்படி பிரம்மத்துக்கிட்ட இருந்து இந்த உலகமானது வரும், அது எப்படி ஆகாசத்துல இருந்து வாயு வரும், வாயுல இருந்து எப்படி அக்னி வரும், அக்னியில இருந்து ஆபகா எப்படி வரும் நம்ம கேட்டு. ஏன்னா பொய்யான ஜெகத்தானது உண்டாறதுக்கு எப்படி காரணத்தை கல்பிக்க முடியும். ஆகையினால எல்லாமே பொய்ன்னு சொன்னா இருக்கிறது சத்தியம் ஒண்ணுதான் இருக்கணும் அப்படின்னு 2 சத்தை தான் இருக்கு. ஒண்ணு உண்மை, இன்னொன்னு பொய். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அதை விட உத்தமமான ஞானம் வந்த உடனே என்ன இருக்கிறது பிரம்மா, அதை தவிர எதுவுமே இல்லை. இருந்தாதானே அது பொய்யா உண்மையான்றது கூட 2வது பொருளை எதிர்பார்த்தா தானே வரும். அத்வைத்தத்துல என்ன போகுது, தித்தியாத்வை பயம் பவதி, 2வதுன்னு ஒண்ணு இருந்ததுனாதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம். 2வதே இல்லைன்னாக்க இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான் அப்படின்ற நிலைமையில இருக்கக்கூடியவர் தான் இது. அது உத்தம அதிகாரியினுடைய ஒரு லட்சணமாக அது சொல்லியிருக்கு. இப்படி இந்த இடத்துக்கு எடுத்துன்னு போறதுக்காகத்தான் இவர் என்ன சொன்னாரு, நிரதிஷ்டான பிரம்மம்ன்றது உலகத்துல ஒண்ணுமே கிடையாதுப்பா. நீங்க எதை பத்தி நான் பேசணும்னாலும் அதுக்கு பின்னாடி ஒரு சப்ட்ராட்டமானது வேணும். அந்த சப்ட்ராட்டமானது ஒண்ணு வேணும்னாக்க அது பிரம்மத்தை தவிர வேற எதுவும் இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்ல. ஆகையினால அந்த பிரம்மத்தை தான் சொல்லி ஆகணும். அது இல்லாமல் இந்த ஜீவனால எதுவுமே இயங்க முடியாதுன்னா ஜீவன் மாத்திரம் எப்படி இயங்குவான். ஆகையினாலதான் நான் சொல்ல வேண்டியிருக்கு, ஜீவனுக்கு மாத்திரம் ஒரு அதிஷ்டானம் இருக்குன்னு சொன்னா போதுமே. இந்த உலகத்திற்கு இருக்கிற அதிஷ்டானத்தோட பிரம்மத்தோட அவனை ஏன் நீங்க சேர்க்கறீங்கன்னு கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, ஒரு அதிஷ்டானம் இல்லாம எதுவுமே வராதுன்ற இருக்கிறதுல இருக்கிறது ஒரு சத்தான்னு இருக்கிற காலத்துல ஜீவன் ஜெகத்ன்ற பேதங்களே இல்லாத காரணத்துல நான் எப்படி பிரம்மத்தை எடுக்க முடியும்? கேவலமாக ஒரு ஜீவனானது பிரம்மம் இல்லாம எப்படி இயங்க முடியும்? இயங்க முடியாது, லாஜிக்கலி இயங்க முடியாது. ஆகையினால எப்படி கண்ணாடியில பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சூரியனானவன் ஆகாசத்துல இல்லைன்னாக்க எப்படி பிரதிபலிக்கும்?
வரவே வராது. எப்படி கயிறு இல்லைன்னா பாம்பானது எப்படி தோணும்? வரவே வராது. அதே மாதிரி சுத்த சைத்தன்யம் கூடத்தம் இல்லாம எப்படி ஜீவனானது வருவாரு? ஆகையினால சுத்த சைத்தன்யம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எனக்கு இருக்குப்பா. அதனால நீ தனியா ஜீவனுக்குன்னு ஒரு சப்ட்ராட்டம், உலகத்துக்குன்னு ஒரு சப்ட்ராட்டம் பண்ணா துவைத்த நிலை வந்து அத்வைதம் பாதிக்கும். ஆகையினால இந்த பிரம்மம் இல்லாம எதுவுமே இயங்காது. அவனின்றி ஒரு அசுவும் அசைவும் ஒரு அணுவும் அசையாதுன்னா நானும் தானே அசைய முடியாது. அதனால அவன் இல்லாம அவன் ஒருத்தன் தான் சத்தியம் அப்படின்னு சொல்றதுக்காக சாதிஷ்டான விமோக்ஷாதௌ ஜீவோ அதிக்கிரியதே நது கேவலஹா, மோட்சத்துல ஆரம்பிச்சு அதுக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய சுத்த சைத்தன்யத்தோட சேர்ந்துதான் ஜீவஹா அதிக்கிரியதே, அந்த ஜீவனுக்கு அப்பதான் அது ஒரு வேலிடிட்டியே வருது. அந்த அந்த சப்ட்ராட்டமா இருக்கக்கூடிய பிரம்மம் இல்லாம எதுவுமே இயங்காதுன்னா ஜீவன் மொத்தம் தனியா இயங்குவான்னு இயங்க முடியாது. கேவலஹா, தனியா எப்படி இயங்க முடியும்? அந்த கூடஸ்த சைத்தன்யம் என்னுடைய மனசுல பிரதிபலிச்சதுனால அவர் என்கிட்ட இருக்கிறதுனாலதான் நான் இயங்குகிறேன்ற அந்த உண்மையை புரிந்து கொள்ளணும். நிரதிஷ்டான விப்ராந்தேஹே காபி அசித்திதா, இந்த பாருங்க, தனியா ஒரு ஜீவன் அதிஷ்டானமான பிரம்மம் இல்லாம இயங்கவே முடியாது. அதனாலதான் நான் சொன்னேன், எந்த கல்பிதமாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அதிஷ்டானம் வேண்டும். நிரதிஷ்டானமான ஒரு பிரம்மம் என்பது உலகத்துல இல்லாத ஒரு காரியம். ஆகையினால இங்கேயும் இந்த ஜீவனை அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தோட சேர்த்துத்தான் ஒத்துக்கொண்டாக வேண்டிய நிலைமை இருக்கிறதுனால தனியாக இந்த ஜீவனை இயங்க முடியாது. அதனால நம்ம எல்லாருமே ஜீவர்கள் இயங்குகிறார்கள்னா என்ன அர்த்தம்? அந்த பிரம்மத்தினாலதான் இயங்குகிறார்கள் சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கு. ஆகையினால இந்த புருஷனானவன் எப்படி இருக்காரு? நிரதிஷ்டான விப்ராந்தகா காபி அசித்திதா, இந்த அதிஷ்டானம் இல்லாமல் பிராந்தியானது எங்கேயுமே உலகத்துல கிடையாது. ஆகையினால இந்த ஜீவனுக்கும் எப்ப யோகியத்தை வருது அப்படின்னா அந்த பரமாத்மாவுடைய அதிஷ்டானத்துல இவன் இருக்கிற காரணத்தினாலதான். ஆகையினால இந்த ஜீவனுக்கு அதிஷ்டானமாக பிரம்மமானது இருந்து கொண்டிருக்கார். அவன் தான் இந்த புருஷ சப்தத்தினால சொல்லப்படுகிறது. நீங்க புருஷ சப்தத்தினால சொல்லக்கூடிய ஜீவன் சொல்லும் போதெல்லாம் என்ன பண்ணணும்னா இவனை உண்மையிலேயே இயங்க வைக்கிறது அந்த பிரம்மன் தான் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவனை புருஷன் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னார். அதிஷ்டானாம்ச சம்யுக்தம் பிரமாம்சம் அவலம்பதே யதா ததாஹம் சம்சாரி இத்யவம் ஜீவோ அபிமன்யதே. இப்ப இந்த ஜீவனானவன் யாருன்னு பாருங்க. இவன் வந்து ஒரு மிஸ்ரமான ஒரு பதார்த்தம். மிஸ்ரமான பதார்த்தம்னா ரெண்டு ஒன்னா சேர்ந்த பதார்த்தம். இவன் எப்படி இருக்கான்னாக்க இவனுக்கு உண்மையிலேயே ஒரிஜினலான ஒரு சைத்தன்யம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் இது இந்த கண்ணாடியில பிரதிபலித்த பிம்பம் மாதிரி இவனுடைய மனசுல பிரதிபலிக்கக்கூடிய அந்த பரம்பிரம்மம் இருக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்ந்துதான் இவன் ஜீவன் சொல்லியிருக்கான். ஜீவன் சொன்னா இஸ் a mixture of ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அண்ட் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். பிரதிபலிக்கிற சைத்தன்யமோ பிம்ப சைத்தன்யம் பிரதிபிம்ப சைத்தன்யம் இது ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை தான் ஜீவனானவன். இந்த ஜீவன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னாக்கா நிரதிஷ்டானமா எதுவும் இயங்காது. பிரம்மமானது அச்சீவ் பண்ணிதான் ஆகணும். பிரம்மம் இல்லாம இவனால இயங்க முடியாது. அப்போ பிரம்மமா இயங்க முடியாது. நான் என்னையே நான் பரமாத்மான்னு நினைக்காம ஜீவன் நினைச்சேன் அப்படின்னாக்க அது என்னுடைய மனசுல தோன்றினதுடைய பிரதிபிம்பத்தை போய் நானுன்னு நினைச்சதுனால அந்த அத்தியாசத்தினால வந்தது இந்த அம்சத்தை சொல்றார். அதிஷ்டான அம்ச சம்யுக்தம், அதிஷ்டானத்தினுடைய அம்சத்தோட சேர்ந்து இது கூட இந்த மனசுன்னு ஒரு பிரமம் ஒண்ணு கூட சேர்ந்துட்டு பிரமாம்சமும் கூட சேர்ந்துருச்சு. பிரமாம்சம் அவகல்பதே, இந்த பிராந்தியினுடைய அம்சமும் இந்த ஜீவனை அவலம்பிச்சு. எதா எப்போ அப்படி ஆச்சோ அப்ப இவன் என்ன நினைச்சா, ஆஹா இதெல்லாம் வேதாந்தா கிளாஸ்ல கேட்கும் பொழுதுதான் நமக்கு இந்த ஆங்கிள்லயே யோசிக்கும் போதுதான் நம்மளுடைய பாடியை விட்டு கொஞ்சம் இந்த மனசோட நம்ம புத்தியானது இப்ப வீட்டுக்கு போனோம், வாசல்ல நடக்கிற விஷயத்தை இப்ப யோசிச்சோன்னா என்ன ஆச்சு, இந்த உடம்போட ஐடென்டிஃபைட் இல்லையா? எப்போ வருது? எதா அதிஷ்டான சம்யுக்தம் பிரமாம்சம் அவலம்பது, எப்போ அவனுக்கு இந்த எண்ணமானது வந்துட்டோம் தன்னுடைய புத்தியோடையும் தன்னுடைய ஜெண்டரோடையும் அவன் கலக்க ஆரம்பிச்சு விட்டானா, அப்ப என்ன ஆச்சுன்னாக்க அவன் அகம் சம்சாரி அப்படின்ற ஒரு எண்ணமானது வந்துருச்சு. சம்சாரின்ற எண்ணம் வந்துருச்சுன்னா எல்லா கவலையும் இவனுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்தான். அகம் சம்சாரி தேவம் ஜீவஹா அபிமன்யதே, அப்போ இந்த ஜீவனானவன் இப்படி அபிமானிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னாரு.
இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு பார்ப்போம். சூரிய வெளிச்சமானது வந்திருக்கு, இந்த இடத்துல பந்தல் போட்டு வச்சிருக்கான். இந்த பந்தலுக்கு நடுவுல நிறைய சாமான்லாம் இருக்கு. இது எதுலயுமே சூரிய வெளிச்சம் படல. அப்ப இந்த சின்ன பசங்க என்ன பண்ணாங்க, அதுல ஒரு பொருளை தேடுறதுக்காக என்ன பண்ணா, அந்த சூரியனை ஒரு கண்ணாடியில பிடிச்சாங்க. அந்த கண்ணாடியை கொஞ்சம் டில்ட் பண்ணா அந்த வெளிச்சமானது இங்க வந்தோன்னா அதோ இருக்குன்னு கண்டுபிடிச்சு எடுத்துன்னு போறாங்க. இப்போ எதுக்கு நீங்க இந்த பிரகாசத்துக்கு காரணத்தை கொடுப்பீங்க? கண்ணாடிக்கு கிரெடிட் கொடுக்கறதா இல்ல சூரியனுக்கு கிரெடிட் கொடுக்கறதா? சூரியன் இல்லாம பிரகாசமானது இங்க வரதுக்கான சான்ஸ் இல்ல, கண்ணாடி இல்லாம இந்த பிரகாசமான வரத்துக்கும் சான்ஸ் இல்ல. இப்ப ரெண்டுத்துக்குமே நம்ம ஒரு வேலிடிட்டி கொடுத்து கொண்டுதான் ஆக வேண்டியிருக்கு இல்லையா? ரெண்டுத்துக்கு கண்ணாடிக்கும் ஒரு, இப்ப கண்ணாடியில பிரதிபலிக்கிற சூரிய பிரகாசத்தை கொண்டு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பிரகாசத்தை பண்ண முடியும்னாக்க அதுல சூரியனுடைய அம்சமும் இருக்கு, கண்ணாடியுடைய அம்சமும் இருக்கு. சரி, கண்ணாடிக்கு அந்த கிரெடிட் கொடுக்கலாமான்னாக்கா அது கண்ணாடினாலே அது பிரகாசம் ஆச்சு, அது ஹெல்ப் பண்ணிட்டு அவ்வளவுதான். சூரியனாலதான், சூரியன் தான் அது உள்ளே வரவே இல்லையே, வரவில்லை. இந்த ஆர்குமெண்ட் வருது. ஆகையினால நம்ம என்ன வந்து எங்கெல்லாம் பிரம்மஸ்தலம் இந்த மாதிரி ஒரு காரியங்கள்லாம் நடக்கிறதோ அங்க தோற்றமும் ஒரு காரணம், அம்சமும் ஒரு காரணம் இல்லையா? ரெண்டுமே தான் காரணமாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டுத்தையும் ஒத்துட்டு தான் ஆகணும். ஜீவனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதிஷ்டானம் ஒரு காரணம், தோற்றம் ஒரு காரணம், ரெண்டும் இருந்தாதான் அதை நம்ம பிரிக்க முடியாம. ஒரு அக்னின்னு ஒண்ணு இருந்தா அந்த பிரகாசத்தையும் அந்த உஷ்ணத்தையும் நம்ம பிரிக்க கொள்ள முடியாது, ரெண்டுத்தையும் எடுத்துக்கொண்டு தான் ஆகணும். ஆகையினால எந்த ஒரு பிரமமாக இருந்ததே ஆனாலும் அதனுடைய அதிஷ்டானம் இல்லாம நம்மளால கெஸ்டே பண்ண முடியாது. அதிஷ்டானம்னு ஒண்ணு இருந்ததே ஆனால் தோற்றம்னு ஒண்ணு இருந்துதான் தீரும். ஆகையினாலேயும் இந்த ஜீவன் கற்பனை பண்ணவே முடியாது, பிரம்மத்தாலதான் இயங்குறான்றத ஒத்துக்கொண்டுதான் ஆக வேணும்ன்றதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை சொன்னார். அதனால இவன் முதல்ல கேட்ட கேள்வி, ஜீவன் வச்சீங்கன்னா அவனையும் பிரம்மத்தோட பண்ண, அது இல்லாம சொல்ல முடியாதுப்பா, பிரம்மம் இல்லாம இவனால இயங்க முடியாது. அதனால நம்ம எல்லாருக்கும் அதிஷ்டானம் பரபிரம்மன்றத வேற வழி இல்லாம நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும்ன்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரூவ் பண்ணாரு இல்லையா? இப்படி பிரமாம்சஸ்ய திரஸ்காராத் அதிஷ்டான பிரதானதா யதா ததா சிதாத்மாஹம் அசங்கோயம் இது புத்தியதே. இப்ப பாருங்க, சம்சாரிக்கு இவ்வளவு விஷயத்த பண்ண இப்போ பாசிட்டிவான அப்ரோச் பண்ணுங்க. இதே விஷயத்த நம்ம பாருங்க, பிரம்மம்சஸ்ய திரஸ்காரம். இப்போ இந்த பிரம்மமாக இருக்கக்கூடிய ஜீவன் இருக்கு இல்லையா, அவனை நீங்க தள்ளிவிடுங்க இல்லையா? இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமா சைத்தன்யம் பிளஸ் மாயாவான இந்த ஈஸ்வரனா இருக்கான். அந்த மாயையை நீங்க புத்தியினால திரஸ்காரம் பண்றதுன்னா புஷ சைடு. அதை விட்டு அதுக்கு ஏன் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? நீங்க மோதனன்ற பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, செயின்ன்ற பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுல இருக்கக்கூடிய தங்கத்தை மோதிரம் எடுத்துக்கங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் இந்த மோதிரம்ன்றது பொய்யான ஒரு பேரு. ஏன்னா மோதிரம்னு ஒண்ணு இல்லவே இல்லையே. தங்கத்தை எடுத்துட்டீங்கன்னா புத்தியால எடுத்துட்டீங்கன்னா எங்க மோதிரம் இருக்கு? தங்கத்தை புத்தியால எடுத்துட்டீங்கன்னா செயின் எங்க இருக்கு? செயின், மோதிரம், வங்கி, ஒட்டியானம் எல்லாம் ஃப்ராடான பேரு. உங்களுடைய சௌகரியத்துக்காக நம்ம வச்சிட்ட பேரை தவிர அதுக்கெல்லாம் சத்தையே கிடையாது தங்கம் இல்லாம. அதே மாதிரி இந்த ஜீவனுக்கும் பிரம்மம் இல்லாம சத்தையே கிடையாது. அதுதானே இப்போ திரி அரைவ் பண்ணியிருக்கோம். ஆகையினால பிரம்மாம்சஸ்ய திரஸ்காரம், எது பிரம்மமான அம்சமோ அதை விலக்கிடுங்க இல்லையா? விலக்கிட்டீங்கன்னா அதிஷ்டான பிரதானதா, அதிஷ்டானத்துக்கு தான் வேல்யூ இல்லையா? அந்த அதிஷ்டானமா இருக்கக்கூடிய தங்கத்தை முதல்ல தான் நீங்க கிரகிச்சீங்க, அதே மாதிரி பிரம்மத்தை முதல்ல தான் இங்க கிரகிக்கணும். இங்க ஜீவன்றவனுக்கு ஒரு வேலிடிட்டியே கிடையாது, இருக்கிறது பிரம்மமானது. எதா எப்போ நீங்க எந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு எண்ணமானது உங்களுக்கு ஏற்படுகிறதோ அந்த சமயத்துல அதிஷ்டானமான உலகத்துல அதிஷ்டானமா இருக்கக்கூடிய பரபிரம்மம் இல்லாம ஒரு அணு அசையாது. நானும் உயிரோட இருக்கான்னு சொன்னாங்கன்னாக்கா பரபிரம்மமா தான் இருக்கணும். அப்ப நான் இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியன்ற எண்ணமானது பிரம்மமாக இருக்கு. எந்த பிரம்மம் வரணும்னாலும் அதிஷ்டானம் இல்லாத ஒரு பிரம்மமானது உலகத்துல தோணாதுன்னு வேற தெரியறது. ஆகையினால இப்ப என்ன ஆச்சு, என்னுடைய அதிஷ்டானம் இந்த இப்படி எல்லாம் ஆர்கியூ பண்ணதுனால பரபிரம்மம் ஒண்ணுதான் இருக்கணும் அப்படின்றதுனால ததா இப்படி வேதாந்தத்தின் மூலமாக நம்ம என்ன ஒரு தீரிக்கு அரை பண்ணிட்டோம், ஆன்சருக்கு அரை பண்ணிட்டோம்னா சிதாத்மா அகம், சிதாத்மா அகம், நான் தான் அந்த சித்தாக இருக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி
நம்ம முதல்ல சொல்ற அசங்கோஷயம் புருஷா, அவன் எப்படி எல்லாத்தோடையும் சார், அவர் தான் ஒரு சங்கமும் இல்லாதவராச்சே, அவர் எப்படி எல்லாமா இருக்கான்னு இப்படி அரை பண்ணி குண்பாயாச்சு. உங்களை பிரம்மன் தான் நீங்க. இப்ப என்னாச்சு, அந்த பிரம்மம் எதோடையும் சங்கமாகாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அப்ப நீங்களே எதோடையும் சங்கமாகாதீங்கன்றது அப்படி ப்ரூவ் ஆயிடுது. இப்படி வந்த உடனே இப்ப என்ன, அசங்கோஷி அஸ்மி இது புத்தியதே, அவனுக்கு இந்த அறிவானது என்ன எதோடையும் சம்பந்தப்படாதவன். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த சரீரத்துக்கும் இந்த மனசுக்கும் இந்த இது அன்னமயத்துக்கும் சரீரம் இல்ல, எனக்கும் இந்த பிராணமயத்துக்கும் சரீரம் இல்ல, எனக்கும் இந்த மனோமயத்துக்கும் சம்பந்தம் இல்ல, எனக்கும் இந்த விஞ்ஞான மயத்துக்கும் சம்பந்தம் இல்ல, எனக்கும் இந்த விஞ்ஞான ஆனந்தமயத்துக்கும் சம்பந்தம் இல்லன்னு சொல்லி கடைசியாக எது போய் மிஞ்சி நிற்கிறதோ அந்த ஸ்வரூபம் தான் சிவக்கேவலோகம். ந பூமிர் ந தோயம் ந வாயுன்னு எல்லாத்தையும் நீங்க ஆர்கியூ பண்ணின்னு பின்னாடி போனீங்கன்னாக்க ஒரு இடத்துல போய் மாட்டினீங்கல்ல, எதுன்னு தெரியாம மாட்டிட்டீங்க. அதே மாதிரி இங்க உலகத்துல இந்த அன்னமயமா பிராணமயமா மனோமயமா விஞ்ஞானமயமான்னு தேடிண்டே உள்ள போனேன். உள்ள போன உடனே எங்க போய் நிக்கிறதுன்னு தெரியாம ஒரு இடத்துல போய் ஸ்டக்கப்பான. வெளியில தேடிண்டே போனேன். இது பறவையா இருக்குமா, இந்த ஆகாசமா இருக்குமா, ஆகாசத்துக்கும் பின்னாடி இருக்குமா, இது மேல உட்கார்ந்து இருப்பாரா, இந்த லோகத்துக்கு மேல இருப்பாரான்னு அவரை தேடிண்டே போனீங்களே. போய் இந்த தேடலும் இங்க இருக்கக்கூடிய தேடலும் எப்ப முன்னா நீங்க வெளியில எதை தேடுறீங்களோ அதுதான் உள்ள தேடிட்டு இருக்கீங்களா அதுன்றதையும் அப்படி கண்ணை திறந்து காமிக்கிறது தான் இந்த சுதி பிரமாணம். உபனிஷதானது இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவுபடுத்து. நீதான் அதிஷ்டான சொரூபங்கிற பிரம்மம், பிரம்மன்ற அதிஷ்டானம் இல்லாம மித்யா ஜெகத் அதிஷ்டானா. இந்த உலகமானது மித்தியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அதுக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய பிரம்மம். இந்த ஜீவனுக்கு ஜீவத்துவம் மரணமையானால் அதுக்கு அதிஷ்டானமா இருக்கிறது பிரம்மன் தான். ஆகையினால எல்லாத்துக்கும் அதிஷ்டானம் இந்த பிரம்மம் தான். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பிரம்மாம்சம் இருக்கோ அதை திரஸ்காரணம் பண்ணணும். இந்த உலகத்தை ஜெகன் மித்யா ஜெகன் மித்யான்னு ஒரு ஆட்டோ சஜஷன் நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். பிரம்ம சத்தியம், ஜெகத்தானது மித்யா, ஜீவஹா பிரம்மைவ, அது மாத்திரம் இல்ல நான் பரஹா. ஆகையினால இந்த பிரம்மமும் இதுக்கு அதிஷ்டானமா இருக்க ஜீவனை, இன்ஃபேக்ட் அந்த பிரம்மத்தை தவிர எதுவுமே உலகத்தில் கிடையாது, பரமாத்மாவை தவிர எதுவுமே கிடையாது அப்படின்னு பிரம்மமும் சத்தியத்திரஸ்காரார் அதிஷ்டான பிரதானதா யதா எப்போ உண்டாகிறதோ ததா அப்போதுதான். அப்படின்னா இந்த ஒரு உண்மையை நாம இந்த ஆத்மானம் சேத் விஜானியாத்னு எப்போ உறிந்து கொள்கிறோமோ ததா அப்பொழுது நான் என்ன சிதாத்மா அகம் ஜீவஹா அகம்னு பாவம் இப்ப போய் சிதாத்மா அகம் இது பாவஹா வந்துருத்துனாக்க அசங்கோஷயம் புருஷகான்னு முதல்ல கேட்ட கேள்வி கேட்டீங்களா, இதெல்லாம் அசங்கமாச்சே இது எப்படி சேரும்னு கேட்டீங்களா, இப்படிதான் இப்படி வந்துருச்சுன்னா நீங்களும் அசங்கம் தான். அந்த பிரம்மமானது எப்படி அசங்கமோ அதே மாதிரி இந்த ஜீவனமும் அசங்கம் தான். ஏன்னா ஜீவனும் பிரம்மமும் ஒன்றாக இருக்கிற காரணத்தினால் அப்படின்னு எடுத்துட்டு வந்து அந்த ஒரு பெரிய சைக்கிளை இங்க பிடிச்சு விட்டார். இதி புத்தியத்தே, இங்க அங்கெல்லாம் மன்னியத்தேன்னா சொன்னார், இங்க புத்தியத்தேன்னு சொன்ன இங்க அறிவு. இங்க வரும்போது இது வந்து கற்பனை கிடையாது. இங்க வந்து அறிவாக இருக்கிறதால புத்தியத்தே அப்படின்னாரு. இப்போ நான்றதும் தோன்றதும் அப்போ அந்த நான்ற வார்த்தையும் பிராந்தி மாதிரி தெரியறது. ஜீவனுக்கு பிரம்மம், பிரம்மத்துல நான் என்ற ஒரு உணர்ச்சி எப்படி வரும்? அந்த நான் சொன்னாலே அது கொஞ்சம் லிமிட் பண்ற மாதிரி இருக்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதுதான் நியாயம். நான் என்ற வார்த்தையும் நீதான் பிரம்மன்னு சொன்னா அந்த நான்ன்றதும் பிரம்மன்னு சொல்றதையும் அந்த பிரம்மத்தை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி தானே இருக்கு அந்த நான் அப்படின்னு ஒரு சந்தேகம். அதுக்கு இப்ப பதில் சொல்றாரு, நாசங்கோஹம் கிருதி யுக்தாக கதமஸ்மீதி சேத் ஸ்ருணோ. நீங்க அசங்கம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அகங்கிருதி நான் அப்படின்றது ஒரு காரணத்துக்கு நியாயம் இல்லாம போச்சு. நான் அப்படின்னு சொன்னாலும் ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் அங்க தெரியாது, எல்லாமே பரமாத்மான்னு சொல்லியாச்சுன்னா வேர் இஸ் தி கொஸ்டின் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி தேர். நான் எப்படி ஜீவனுக்கு ஒரு இண்டிவிஜுவல் நேச்சர் ஆனது வரும்? அது வரத்துக்கு சான்ஸே இல்ல. அகங்கிருதி அப்படின்னா அந்த அகங்காரமானது வரத்துக்கு சான்ஸே இல்லையே. எப்படி நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வானது எனக்கு வருகிறது? அந்த இருத்தல் இருக்கணும்னாக்கா அந்த இருத்தலை தெரியணும்னாக்கா நான் ஆனது தெரியணுமே. அந்த எனக்கு ஏன் அந்த நான்றது இருந்தால்தான் அந்த பிரம்மமாக இருக்கிறேன்ற ஒரு எண்ணம் வரும். அது ஏன் வருது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா, அப்பா இதுக்கெல்லாம் காரணம் நம்ம கையில ரெண்டு நாணை வச்சுட்டு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒரு நாணவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறதுன்னா, என்ன எத்தனையோ ஜென்ம அபியாசத்தினால
ஜென்மாந்தரங்கள்னால இப்ப என்ன ஆச்சு, நான் சொன்ன உடனே நான் ஆம்பளை, நான் இந்த புத்தியில இருக்கக்கூடியவன், நான் இந்த உடம்புல இருக்கக்கூடியவன் ஒரு நான் ஒண்ணு இருக்கு. இன்னொரு நான் என்ன பண்றது, இந்த குரு சொன்னது, இந்த வேதாந்த பிரமாணங்கள்லாம் என்ன சொல்றது, நீதான் பிரம்மம் நீதான் பிரம்மம்னு சொல்றது. சோ இப்போ நவ் என்கிட்ட வந்து ப்ராப்ளம் மாட்டிட்டேன். நான் எதோட ஐடென்டிஃபை பண்றது, இவன் பேச்சை கேட்டுட்டு நான் எல்லாரும் மாதிரியும் துவைத்த லெவல்ல போறதா, இல்ல இந்த சுதி பேச்சை கேட்டு அந்த ஆத்மாவை கிளைம் பண்றதான்றது இப்ப இந்த ப்ராப்ளம் என்கிட்ட வந்து மாட்டிட்டு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, இந்த சமயத்துலதான் புத்தி சக்தியானதும் பகவான் ஒவ்வொருத்தரோடையும் பிறக்கும் பொழுது ஃப்ரீவில்லையும் சேர்த்து படைச்சார். நீங்க இவ்வளவு நாள் கர்மாவனாலதான் இந்த ஜென்மமா நான் பண்ண கர்மாவனாலதான் இந்த உலகமானதுல நான் உண்டாக்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸோட உங்களை படைச்ச பகவான் கூடவே ஒரு ஃப்ரீவில்லையும் கொடுத்து வேதாந்தத்தையும் கொடுத்து கர்மாவாது இருமாவாது அதெல்லாம் வந்து இந்த உலகத்திலேயே உழணும்னு நினைக்கிறவனுக்கு தான், இந்த உலகத்திலிருந்து வெளியில வரணும்னு நினைக்கக்கூடிய அசம்சாரியா ஆகணும்னு நினைக்கக்கூடியவருக்கு இந்த கர்மாவானது இந்த வித்தியானதெல்லாம் ஒரு பந்தமே கிடையாது. உனக்கு அதுக்காக தான் ஃப்ரீவில்ல கொடுத்து அந்த வேதாந்த சிந்தனையின் மூலமாக உபனிஷத் பிரமாணத்தின் மூலமாக நானே பிரம்மம் அப்படின்னு ஒன்னு அந்த அறிவானது ஏற்பட்டு விட்டதே என்றால் இந்த கர்மா எல்லாம் என்ன ஆச்சு, இப்போ காணாம போச்சு, இல்லாம போகக்கூடிய. அதுக்காக தான் நான் வந்து இப்படி பண்ணி கொடுத்திருக்கேன். அதனால் இதை இந்த ஃப்ரீவில்ல யூஸ் பண்ணிக்காதவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதெல்லாம் கிடையாது சார், நான் ஏதோ வந்தோம் இருந்தோமா வாழ்ந்தோமா போறோமா அதெல்லாம் நமக்கு வராது சார்னு அவனே முடிவு பண்ணிட்டான். ஏன்னா பகவான் கொடுத்த ஃப்ரீவில்ல எப்படி அழிக்கிறதுன்றது அவனே டிசைட் பண்ணிட்டான். ஏன்னா அவனுடைய பூர்வ ஜென்ம வாசனை அப்படி இருக்கு. அதனால அந்த பகவான் எத்தனைமே பண்ணல, அவன் அந்த பகவான் கொடுத்த ஃப்ரீவில்ல படித்து அந்த வேதாந்தத்தை வரணும்னு எதிர்பார்க்காம போதும் பக்தியா இப்படியே இருந்து இப்படியே போட்டான். அடுத்த ஜென்மான்னு ஒண்ணுதான் வந்துட்டு போட்டான், எனக்கு என்னன்ற ஒரு ஸ்லாக் வந்துட்டுனாக்கா அவனை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? இப்படித்தான் சில பேர் முக்கியமா இந்த ஆத்மாவை இப்படி புரிந்து கொள்கிறார்கள். சில பேர் என்ன பண்ணாங்கன்னாக்க, இது அந்த ஜீவனானவன் நீங்க அவ்வளவு ஈஸியா நினைக்கிற மாதிரி இல்லப்பா, இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, பிலாசபி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் வச்சு பார்த்தா இவன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஜீவன் தன்மை இருக்கு, அதை தெரிஞ்சுக்காம இந்த உலகத்துல இன்டெலிஜென்டா வாழணும் சார், சும்மா எல்லார மாதிரி நீங்க இருந்துட்டு போக கூடாது அப்படின்னு சில பேர் நினைக்கிறான் இல்லையா? அவன் இன்டெலெக்சுவல் பர்சனாலிட்டியா இருக்கும், அப்படி வரான். அதுக்கும் கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த வேதாந்தத்துக்கு வந்து கூட்டஸ்தமாக இருக்கக்கூடியது ஆத்மான்னு நினைக்கிறாங்க. இப்படி மூணு விதமா இந்த ஆத்மாவானது, இந்த நான் ஆனது பிரிஞ்சிருக்கு. நீங்க இந்த எந்த நானை சொல்றீங்கன்றத அவாவா கேள்வி கேட்டு பாருங்க. நீங்க எந்த நானோட போகணும்னு விரும்புறீங்க? எல்லாரும் சொல்லி இந்த நான் போதுமே, அந்த நானாவே நான் இருந்துட்டு போறேன்னு நினைச்சீங்கன்னா அந்த நான் அதுதான் சாதாரணமா 99% இருக்கக்கூடிய நான். சில நான் தான் என்ன இல்ல பாத்துக்கணும், அந்த நான்னாக்க என்னன்றது தெரியாம அதை தெரிஞ்சுக்கிறோம், இதை தெரிஞ்சுக்கிறோம், இன்னைக்கு என்ன ஷேர் பிரைஸ் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, பெட்ரோல் இன்னைக்கு எவ்வளவு ஏறி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். என்னுடைய புத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ன்ற பொண்ணு என்ன மாத்திரம் நான் அப்படி தெரிஞ்சுக்காம இருக்க முடியும்? அது அநியாயம் இல்லையா? நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுறேன். அவ என்ன வாங்கினா, எவ்வளவு நெக்லஸ் வாங்கினா, எந்த கடையில வாங்கினா, பாபா லாலா, அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா. ஆனா என்ன தெரிஞ்சுக்காம நான் வாழ்வேன்னு எப்படி ஒருத்தி நினைக்க முடியும்? எப்படி ஒரு மனிதன் நினைக்க முடியும்? இதெல்லாம் எனக்கு பாலிடிக்ஸ் தெரியும், அது தெரியும்னா என்ன பத்தி தெரியாம இருக்கணும்னாக்கா அந்த குறை இருக்கதானே இருக்கும். அதனால என்ன தெரியணும்னு ஒரு இன்டெலெக்சுவல் குரூப் நினைக்கிறது இல்லையா? அப்படி இந்த லாஜிக்க வச்சு இன்னொரு இன்டெலெக்சுவல் குரூப் இந்த பிரத்யக்ஷம் அனுமானம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதான சாஸ்திரம் ஒண்ணு இருக்கு, அதுதான் வேதாந்த சாஸ்திரம். அது செல்ஃப் நாலேஜ்னாலதான் வரும்னா அந்த மூணாவது கேட்டகரி அதமாதிகாரி, மத்தியமாதிகாரி, உத்தமாதிகாரி அப்படின்னு இருக்கிறதுனால அந்த உத்தம அதிகாரிகளா இருக்கக்கூடியவர்கள் எப்ப பார்த்தாலும் அனுதினமும் அவர்கள் வேதாந்தத்திலேயே சிந்தனையே எடுத்துன்னு வராங்க. அப்படின்ற இந்த விஷயத்த அவர் சொல்றாரு. ஏகஹா முக்கியஹா துவௌ அமுக்கியம். இதுல இவர் கிண்டல் பண்றார். ஒண்ணு முக்கியம், எது முக்கியம்? இந்த அஜானிகள் எல்லாம் சொல்றாரு, நான் எனக்கு முக்கியம், சாப்பிடணும், போகணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு. இதை போய் இந்த நானை போய் முக்கியமா கருதக்கூடியவர்கள் இருக்காருல்ல, இவர்கள் ஒரு கோஷ்டி இருக்கு. இன்னொரு அமுக்கியம் இத்தியர்த்தா, அமுக்கியமான ஆத்மாவா இருக்கக்கூடியதுல சில பேர் அதுல இருக்காங்க. இப்படி திரிவிதஹா அகமஹா, இப்படி மூணு விதமாக இந்த அகமானது இருக்கு, நானானது மூணு விதமாக இருக்கு அப்படின்னு பிரிச்சார். பிரிச்சுட்டு
இந்த நாண இந்த முதல் கேட்டகரி இருக்காங்க. இந்த நாண போய் முக்கியமா நினைக்காம இருங்க. இவன் பிரம்ம நானுன்னு நினைக்கிறவனுக்கு அந்த நானும் முக்கியமா இல்ல, அதனால அவன் அமுக்கியமா நினைக்கிறான். அந்த ரெண்டு பேரும் இன்டெலிஜென்ட்டா நானுக்கு வேல்யூவே கொடுக்கல, அது முக்கியமா நானுன்னு நினைக்கிறான். இவன் நாண முக்கியமா கருதுறதுனால இவன் என்ன பண்றான், வாச்சியார்த்தமாக புரிந்து கொள்கிறான். எதையுமே நான் சொன்னாக்க, நான் சொன்னா அதுக்கு வாச்சியார்த்தம் என்ன, நான் இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதுதான். நான் சொன்னா வேதாந்தத்துல லட்சியார்த்தம் என்ன, பிரம்மம் இல்லையா. எந்த நான் தூங்கினா, எந்த நான் கனவு கண்டேனா, எந்த நான் முழித்து கொண்டிருக்கிறோன்னா, இந்த மூணுக்கும் சம்பந்தப்படாத எந்த நானும் சொல்றேன்னா அந்த நான் சொல்லும் பொழுது இந்த இன்டெலிஜென்ட் பீப்புள்ல எந்த நான் நினைக்கிறாங்க, இந்த நானை விட வேறான ஒரு நான் நினைக்கிறாங்க இல்லையா. அதுலயே நன்னா வேதாந்தத்தை வாசிச்சு நன்னா நிறைய கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவோம், அது பிரம்மன் தானு கூடவே நினைக்கிறான் இல்லையா. இப்படிதானே நினைக்கிறான். மூணு விதமாக அந்த நானானது இருக்கு. இதுல அத்தியாசத்தோட அந்யோன்ய அத்தியாச ரூபேன கூட்டஸ்தாபாசயோர் வபுஹு ஏகீபூய பவேத் முக்கிய தத்ர மூடைஹி பிரயுஜ்யதே. இதுல அதமாதியா இருக்கக்கூடிய மூடர்கள் என்ன பண்றாங்க, ஒண்ணுக்கும் ஒண்ணுக்கும் இந்த அத்தியாச ரூபமாக இருக்கக்கூடிய இந்த நாண போய் தோணுகிற இந்த நாண போய் நானுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆபாசமாக இருக்கக்கூடிய, ஆபாசம்னா உண்மை இல்ல ஆனா தோணிக்கொண்டிருக்க, நான் தோணக்கூடிய இந்த ஒரு தோற்றத்தை போய் கூட்டஸ்தனையும் அந்த ஆபாசனையும் ஒண்ணு நினைச்சிட்டாங்க. நான் தான் கூட்டஸ்தனா, எங்க இருக்கக்கூடிய பிரம்மமா இருக்கக்கூடியது அது இங்கேயும் தோன்றது அப்படின்னு பிரிச்சு பார்க்கறதுக்கு தெரியாதவர்கள் இந்த ஆபாசத்தையும் இந்த என்கிட்ட இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸையும் என்னுடைய புத்தியில பிரதிபலிக்கக்கூடிய கான்சியஸ்னஸையும் உண்மை நினைச்சுட்டாங்க. இது வேற அது வேறன்னு பிரிச்சு பார்க்க தெரியாதவர்கள். இப்படி பிரிச்சு பார்க்க தெரியாதவர்கள் ஏகி பூயகா ரெண்டுத்தையும் ஒன்று நினைச்சுட்டான் பண்ணிட்டு முக்கியா தத்ர மூடைஹி பிரயுஜ்யத்தே. இந்த ஒரு அர்த்தத்துலதான் அறிவில்லாதவர்களும் நானே உபயோகப்படுத்துகிறார்கள். எப்படி, நான் உயரமா இருக்கேன், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் 75 கிலோ அப்படின்னு சொல்றவங்க இந்த நானை தானு நினைக்கக்கூடிய மூலர்கள் நினைக்கிறாங்க. இதை விட வேறான ஒரு ரெண்டு இருக்கு. பிருத்தக் பாவமா புரிந்து கொள்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான்னு சொன்ன உடனே அவளுக்கு மனசுல வரக்கூடிய நானானது என்ன, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வெதிரிக்தா அப்படி வருது. இப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவர்களை பத்தி பார்ப்பேன். இந்த பீப்புள் மூடர்களாக இருக்கிறவர்கள் தன்னுடைய உடம்பையே நானே நினைச்சிட்டு நானே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு புத்தி பிரதிபலித்த சைத்தன்யத்துக்கும் பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இல்லாதவர்கள் நானே இப்படி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அததான் முக்கிய ஆத்மான்னு நான் சொன்னேன். அவர்கள் எது பார்க்கிறார்களோ அதை முக்கியமா நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இத மிச்சவா ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, அவளுக்கு இந்த நான்ன்றது முக்கியமே இல்ல, அது பின்னாடி இருக்கக்கூடிய சைத்தன்யம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆபாசத்துக்கு காரணம் என்னன்னு ஒருத்தன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான். இன்னொருத்தன் கூட்டஸ்தன் தான் நானுன்னு தெரிஞ்சுட்டான், அந்த பிரம்மன் தான் நானு. இவா ரெண்டு பேரை பத்தி பாக்கி ஸ்லோகத்துல இப்ப சொல்ல போறார். இப்படி இந்த புருஷனை பத்திய விசாரமே ஒரு 130 ஸ்லோகத்துல சொல்ல போறார். அதுக்கப்புறம் தான் அடுத்த லைன் கிமிச்சன் கட்சியகாமாயாக்கு வர போறார். முதல் லைனுக்கு ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.